கிரீஷ் டப்பாவை எப்படி உடைச்ச? Hey Amis, welcome back to my channel. This is Tiny BTS Fix and I am your beloved author Anna தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம BTSB-யோட 2 ஷார்ட்ஸ் When Love Connects உடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனல் பார்ட். இதுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி லைன் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஆரம்பத்தில் நல்லா ஒரு காமெடியாக ஃபன்னாக ஒரு இதுவாக போயிட்டு அப்படியே எமோஷ்னலாக வந்துருச்சு ஃபஸ்ட் பார்ட். நிறைய பேர் வந்துட்டு அதை பற்றியே திங்க் பண்ணியிருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். பட் இதுக்கப்புறம் எப்படி போகுது எண்டிங் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆர்மிஸ், சரிங்களா? VODF ஆஃப் சைக்கோஸ் லுனாட்டிக் அப்சஷனுடைய பார்ட் 6.2 தான் நெக்ஸ்ட்டு வரும். மாஃபியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம JKயோட FF நெக்ஸ்ட் வீக் தான் வரும், எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே தான் வரும். இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் ரெக்கார்டே பண்ணணும். ஸோ இது வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சு எடிட்டிங் வேலை பேலன்ஸ் இருந்ததுனால தான் அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆமிஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் கமெண்ட்லாம் பண்ணிவிடுங்க, சரிங்களா? எப்பயும் போல் உங்களுடைய சப்போர்ட்டோட ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து மாட்டிட்டு நம்ம கதைக்குள்ளே போகலாமா? வாங்க ஆமிஸ் கதைக்குள்ளே போகலாம். நீ தானே அது லீ ஒயன் கிம், அதாவது கிம் டேயாங்கோட கல்யாணத்துலேருந்து ஓடி போன பொண்ணு, அது நீ தானே? ஓடி போயிட்டே சரி, எதுக்காக திருப்பியும் வந்து செக்ரட்டரியாக வந்து டேயாங் கூட ஜாயின் பண்ணியிருக்க? மேபி சம் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட், இல்லை வேறு ஏதாவது ரீசன்னாலையா? எதுவாக இருந்துட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர். பட் நான் உன்னை டேயாங் கிட்ட பார்க்கவே கூடாது அப்படின்றா. நீங்கள் அவளை அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க, என்ன புரியலையா? அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க காதில் விழலை. இன்னும் கொஞ்ச நாளில் நானும் டேயாங்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எஸ், அதுக்கு கண்டிப்பாக உன்னை நான் இன்வைட் பண்ணுவேன். அது வரைக்கும் நீ டேயாங் கூட இருக்கலாம். ஸோ நீயே டேயாங் விட்டு ரிசைன் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் டேயாங் கிட்டே இருந்து தள்ளிடுறது வரையும். நீ டேயாங் கிட்ட நெருங்கியிருக்கிறத நான் இன்னொரு தடவை பார்த்தேன், நட்டுக்கிற கதையே வேறு அப்படின்றா. அவள் அப்படி பேசிட்டே இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டேயாங்கோட அப்பாவும் உள்ளே வராரு. அங்கிள் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வில்லத்தனத்தை காட்டினவ நல்லா சிரிச்சிட்ருக்கா, சிரித்து பேசுகிறா. அவரும் உள்ளே வராரு. அப்படியே உங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபேஸை உருன்னு வச்சுருக்காரு. நீங்களும் சைலண்ட்டாக தான் அந்த இடத்துல நிற்கிறீங்க. அவர் வந்து உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி எப்போம்மா வந்தால் என்னாச்சுன்ற மாதிரி கேட்டோன்னே அவள் எல்லா விஷயத்தையும் சொல்லி அப்படியே ரொம்ப அந்த இடத்துல டச்சியாக பேசிகிட்டு இருக்கா அங்கிள் கிட்ட. அதாவது உங்கள் அங்கிள்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் உங்களையும் வந்து கண்டுக்காத மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்லி பார்க்குறாரு, டேயாங்க்கு பிடிக்காது எதுவுமே செய்யாதம்மா, அவனுக்கு கெட்டக்கோ வரும், அடிச்சிருவான் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாரு. அங்கிள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அங்கிள், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா லூஸ் மாதிரி. உங்களுக்கு அது கடுப்பாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வெளியே வெயிட் பண்ணட்டுங்களா? நீ இன்னும் வெளியே போகலையா அப்படின்ற மாதிரி ஜியா கேட்டுடுறான். உங்களுக்கு இரிட்டேட் ஆகிடுது. அவர் வந்து போக சொன்னோன்னே நீங்கள் வெளியே தான் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தான் டேயாங் வர்றதை பார்க்குறீங்க. டேயாங் வர்ற அந்த நடையிலே தெரிஞ்சு செம்ம கடுப்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. பின்னாடி ஜேக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க, அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அவரும் வந்துட்டுருக்காரு. அவர் வந்து உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப நல்ல மனுஷன்தான். அவருக்கு ஒரு அங்கிள் வயசு தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கேர் பண்ணிக்கிட்ட ஒரு பர்சன் தான். என்ன தான் நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் அதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறது அவரால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவரும் உங்கள் பக்கம் தான். அவர் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் வந்து லைட்டாக மட்டும் ஒரு ஸ்மைல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு தலையை குனிஞ்சிடுறீங்க. நம்ம டேயாங் ரொம்ப ஃபியூரியஸாக உள்ளே போகிறாரு. என்ன ஆச்சுன்னே தெரில. ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. என்ன ஆச்சு, ஏன் சவுண்டே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா டேயாங் வருவாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஜியா அழுதுகிட்டே ஓடுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஓடினதுக்கு அப்புறமே வந்து நம்ம டேயாங்கோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா வராரு, வெளியே வராரு. ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டடான ஃபேஸ்லேயே வராரு. வந்து உங்களையும் பார்த்து முறைச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம என்னடா பண்ணும், ஃபேமிலி அடிச்சிக்கிறாங்க, நம்மளை எதுக்கு முறைக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது நமக்கே. நீங்கள் அப்படியே அந்த இடத்துல சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. நீங்கள் யூ ஆர் டூ ஹெல்ப்லெஸ் இல்லையா? ஸோ அதனால் அமைதியாக அந்த இடத்த அங்கே இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி அமைதியாக இருக்கீங்க. அவர் வந்து உங்களை பார்த்து முறைச்சிட்டே போகிறாரு. டேயாங்கும் வெளியே வராரு, ரொம்ப கடுப்பில் வராரு. அவர் உள்ளே போகும்போது உங்களை கூப்பிட்டுட்டு தான் போகிறாரு. வயன் உள்ளவா கேபினுக்கு அப்படின்றாரு. இன்றைக்கி என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கோடைய மைண்ட் வாய்ஸு. அவர் உங்களை பார்த்து பாவமான லுக், ஐயோ ஆடு மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எந்த ஒரு எக்ஸ்பிரஷனும் காட்டாமல் அப்படியே அவர் பின்னாடியே போகிறீங்க கேபின்குள்ளே. அவர் கேபின்குள்ளே போயிட்டு அவரோட சேரில் உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி கேட்குறாரு.
ஓகே 3-4 தடவை காஃபி வந்து எடுத்துகிட்டு வரணும், இதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேராக இருப்போம்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு கீழே போய் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வரீங்க. இந்த தடவை அவருக்கு என்ன பிடிக்கும், ஹாட்டாக காஃபியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஓகே இப்போ ஒரு டென்ஷனில் இருக்கார், ஸோ வந்து சூடாக தான் குடிப்பாருன்னு சொல்லிட்டு ஹாட் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு போயிட்டு வந்து டோரை நாக் பண்ணுறீங்க. அவர் உள்ளே வர சொன்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காஃபி கப்பை வைக்கிறீங்க. சரி அதை எப்படி இருந்தாலும் எடுத்துகிட்டு வர சொல்லலாம்னு சொல்லி நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு, வேறு வேலை இல்லையா அவனுக்கு, போ வேலையை பாரு போ அப்படின்றாரு. என்னடா இது, எப்பயுமே காஃபி கொடுத்தா 100 தடவை எடுத்துகிட்டு வர சொல்லி நம்மளை அலைய விடுவாரேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவரோட சைட்லேயே அட்டாச்சு தான் உங்கள் கேபின். ஸோ அந்த இடத்துல போய் உங்களோட டேபிளில் உட்காந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான் ஃபைலு. இது இன்றைக்கி உன்னோட கோட்டா அப்படின்ற மாதிரி எடுத்து வைக்கிறான். ஓகே ரைட், எனக்கு தெரியும் எப்போ இருந்தாலும் இப்படி தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலாக எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜேக்கும் வெளியே போயிடுறான். நம்ம டேங் வந்து அந்த ஹாட் காஃபி ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவரோட சேர் வந்து சாயிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதில் அப்படியே சாஞ்சு கண்ணை மூடி இருக்காரு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சவுண்டும் மேக் பண்ணாமல் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வேகமாக முடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே டைமும் வந்து போய்கிட்டே இருக்குது. நீங்கள் காலிலேருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்கே வந்துடும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் லே டவுன் பண்ணிடுறீங்க அந்த டேபிளில் உங்கள் ஹெட்டை. அப்படியே தலையை குனிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா படுத்திருக்கீங்க. நம்ம டேயாங் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளை வந்து நாக் பண்ணுறாரு. நீங்கள் அவரை தான் பார்த்துட்டு உடனே எஞ்சி நிற்கிறீங்க ஃபார்மலில். வெளியே வா சார், வெளியே வான்னு சொன்னேன் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அவர் போயிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் டீம் அவங்களாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களாம் இருக்காங்க. பட் இந்த தடவை வேறு கிளைண்ட் இருக்காங்க. இது எப்படா இந்த மீட்டிங் நமக்கே தெரியாமன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபைல் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவீங்க போகும்போது. பிகாஸ் அந்த ஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிட்டு எப்போனாலும் கேட்பார் அவர், அதுக்காக அது வச்சுருப்பீங்க. அதோட தான் உள்ளே போய் உட்காடுறீங்க அவர் கூட. அவரும் நீங்களும் பக்கத்து சேரில் தான் உட்காந்துருக்கீங்க சரிங்களா. ஸோ இப்போ ப்ரெசன்டேஷன் டீம் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோடனே நீங்களும் அந்த இடத்துல அமைதியாக அவங்க சொல்கிறதான் கேட்டு இருக்கீங்க. உங்களால் ஃபோக்கஸ்டாகவே இருக்க முடியல. ஏன்னா பிகாஸ் ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கனால ஒரு மாதிரி ரொம்ப தலை வலிக்குது. நீங்கள் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களே அறியாமல் வந்து இந்த தலையில் கை வைப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தலை வலிக்கும் போது, அந்த மாதிரி நீங்கள் அந்த சேரில் வந்து அந்த ஆர்ம்டு சேராக இருக்கனால உங்களோட எல்போ வச்சு இப்படி தலையில் லைட்டாக கை வைப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து டேயாங் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. பட் அவர் எதுவுமே கேர் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியாக தான் அதை ஃபுல்லாக பார்த்துட்ருக்காரு. மீட்டிங் அப்படியே போகுது, 1/4 மணி நேரத்துக்கு மேலே போகுது. அதுக்கு மேலே உங்கள் பாடி தாங்க மாட்டுது, செம்மையாக தலை வலிக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிச்சிக்கல, உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸில் அது நல்லாவே தெரியுது. உங்கள் கால் வந்து பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்குது, அந்த தை சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அது எப்படா முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு டென்ஷன் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுது. ரொம்ப ஹெட்டேக் கொடுக்குறனால நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேயாங் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிடுறாரு அந்த மீட்டிங்கை. அவர் வந்துட்டு என்னாச்சு சார், எனி ப்ராப்ளம், ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க பிரேக் எடுத்துக்கோங்க எல்லோரும் அப்படின்றாரு. எல்லோரும் வந்துட்டு என்னடா அது, எப்போயுமே மீட்டிங் கம்ப்ளீட்டாக முடிகிற வரையும் இவர் நிப்பாட்ட மாட்டார், என்ன நடுவில் நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஏதோ ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிட்டாரு போல், அதனால தான் பிரேக் கேட்குறாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துறதுக்காக வெளியே போயிடுறாங்க. சில பேர் உள்ளே தான் உட்காந்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால்னால அந்த பக்கம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அந்த இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ப்ரெசன்டேஷன் டீம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா டேங்க் கையில் மாட்டிங்கன்னா செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அங்கே பார்த்துட்ருக்காங்க. இவன் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களே அறியாமல் லே டவுன் ஆயிடுறீங்க, உங்களுக்கு அவ்வளோ தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு. டேயாங் வந்து அங்கே ஒரு பால்கனி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போயிருப்பார். அங்கே நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அவர் அப்படியே யார்கிட்டையோ. நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் நேரம் பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லே டவுன் ஆயிடுறீங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஜேக் அப்போ தான் வராரு. ஜேக்கோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவரோட அங்கிள் சொல்லுவேன் இல்லையா, அவங்களோட கம்பெனி ஹேண்டில் பண்ணுற ஒருத்தர், அவர் ஒருவர். அவர் 2 பேரும் வந்து உங்களை இப்படி படுத்துருக்கதை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி லைட்டாக ஹெட்டேக்குன்னு சொன்னோன்னே அங்கே நம்ம ஜேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. பரவாயில்ல வயன், இதை ஃபஸ்ட்டு நீ குடி, சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நல்ல விதமாக பேசுவாங்க. கம்பெனிக்கு போகும்போது நீங்கள் இவங்க 2 பேரை பார்த்ததுனால மட்டும்தான் இப்போ ஒரு அளவுக்கு நிம்மதியாக இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு எந்த லெவலில் டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அவங்க இதுவாக தான் இருப்பாங்க. பட் டேயாங் வந்துட்டா அதெல்லாம் அவங்க காட்டிக்க மாட்டாங்க. ஸோ அந்த அங்கிளும் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறாரு, எல்லாம் சரியாயிடுவேன் கவலைப்படாதுன்ற மாதிரி சொன்னால், எங்கேருந்து அங்கிள் சரியாக, இதுக்கப்புறம் ஏதோ சரியாகாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் ஏதோ ஒரு ஹோப், ஏதோ ஒரு ஃபெய்த், ஏதோ ஒன்று என்னை இங்கே அனுப்பிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல வந்து பாசிட்டிவிட்டியோட பேசுகிறீங்க. அவங்களும் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு
உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் வயன் அப்படின்னு வந்து அந்த அங்கிள் வந்து சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. அந்த காஃபி வந்து குடித்தோடனே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஜேக்கோ வந்துட்டு இந்த ஃபைலில் பாதி கோட்டா நான் உங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன், டயாங் சார் வந்துட்டு அதை எடுக்க சொல்லிட்டாரு, அவருக்கு ஏதோ அதில் முக்கியமாக பார்க்கணுமா, நீ முக்கியமாக எரர்ஸ் நிறைய பண்ணுறியாமே, உன்னை கண்ணாடி போட சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கீழே ஒரு டீம் ஹெட் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட் தான் வந்து நம்ம ஒயன். ஸோ அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா இது எரர்ஸ்லாம் பார்த்துட்டு கண்ணாடி போடுங்கன்ற மாதிரி சொல்லி நம்ம ஒயனை சிரிப்பேற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு போகிறாரு. நம்ம ஒயனும் அந்த ஹாட் காஃபி குடிச்சோன்னு ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க. நம்ம டயாங் வந்து ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்து ஒயன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு, கால் மேலே காலை போட்டு. நம்ம ஒயன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அவர் பக்கம் திரும்பி அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் நம்ம ஒயனுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து டயாங் மேலே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகிடுச்சு, அது எப்போயோ, அது உண்மை தான். பட் ஸ்டில் அந்த ஹோப்போ அந்த ஃபேத்தோ ஏதோ ஒன்று நம்ம டயாங் கிட்ட வந்து நம்ம ஒயனை சேர்த்துக்கிட்டே இருக்குங்கிறத விஷயம் அவங்க புரிஞ்சுட்டு டயாங் தான் பார்த்துட்ருக்காங்க அந்த மீட்டிங் பார்க்கறதுக்கு பதிலாக. அந்த மீட்டிங்கும் ஃபுல்லாக முடிஞ்சிருது. அங்கே இருக்கிறவங்களும் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஷின் கேட்பார் கண்டிப்பாக டயாங். ஸோ எல்லாம் ரெடியாக இருந்துக்கோங்க சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டயாங் எதுவுமே கொஷின் எதுவுமே கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாருக்கும் என்னடா நடக்குது இங்கே, ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்ருக்காங்க. நம்ம டயாங் அப்படியே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அந்த டீம் ஹெட் எல்லாம் வந்து உங்களுக்கு தான் தேங்க் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து நீங்கள் தான் வந்து சொல்லியிருப்பீங்க அவங்களுக்கு பாயிண்ட் சொல்லும் போது, இந்த பாயிண்ட்லாம் பேசினா பிடிக்காது, அன்னெசரியாக பேசினா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டயாங்க்கு வந்து என்னெல்லாம் பிடிக்காதோ அது எல்லாத்தையுமே இவங்ககிட்ட சொல்லி அந்த மீட்டிங்கை வந்து மேக்ஸிமம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அவருக்கு ஏற்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருப்பீங்க. ஸோ எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வேறு லெவலில் பண்ணிட்டோம், மாஸ்க் காட்டிட்டோம், தேங்க்யூ என்ன சொல்லி அந்த டீமில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுறாங்க. அவங்க வந்து உங்களை இப்போ ஒதுக்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இந்த 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு போனோன்னே யாருமே அவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும்ல உங்களை பற்றி என்ன கதை ஆச்சு, நீங்கள் தான் வந்து அவர் வேணான்னு சொல்லிட்டு விட்டு ஓடினதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து உங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. பட் இந்த டீம் ஹெட்டுக்கு நீங்கள் அதை மீறியும் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அவங்க கேட்காமலே போயிட்டு இந்த மாதிரி சில இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பா, அவளோட டேர்ன் வரும்போது இப்படி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீமோட மேனேஜர் அந்த பொண்ணு இருக்கிறதுனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவள் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பாவப்பட்டு கேட்டிருக்கிறதுனால நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த டீம் வந்து சக்ஸஸ் ஆனோடனே அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து மூவ் ஆன் ஆகி போகிறீங்க. ஜேக்கோ வந்து தம்ஸ் அப் காட்டுறாரு, அந்த அங்கிளும் காட்டுறாரு வெரி குட் அப்படின்ற மாதிரி. நீங்களும் வந்துட்டு அதுக்கப்புறம் கேபினில் போய் உட்காந்துக்கிறீங்க. அவரோட சேரில் போய் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் தான் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அங்கே கேபின் உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணி வச்ச ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் தான். பட் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அகெயின் வந்துட்டு ஐயோ திருப்பி முதல்ல இருந்தான்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைல்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி அதில் இருக்கிற எரர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி எந்தெந்த டைமுக்கு அலாட்மெண்ட்டுன்னு சொல்லி ஷெடியூல்லாம் போட்டு வச்சுட்ருக்கீங்க. டைம் வந்து பார்க்குறீங்க, இப்போ பார்த்தா வந்து 5 o'clock ஆகிடுது. அவ்வளோ ஃபைல்ஸ் வந்து ஃபுல்லாக எரர் கம்ப்ளீஷன்லாம் பண்ணிவிட்டு வச்சுட்டீங்க. பட் இன்னும் 3 ஃபைல் இருக்குது. அந்த 3 ஃபைலையும் சேர்த்து எடுத்துக்கிறீங்க நீங்கள் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. டயாங்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் கரெக்டாக கிளம்புறாரு. நீங்கள் அந்த ஃபைல் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே அவர் பின்னாடியே போகிறீங்க. அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்றாவே காரில் போகிறீங்க அகைன் வீட்டுக்கு. போகும்போது அந்த ரைடு வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்குது. வீட்டுக்கு சீக்கிரம் போகிறதுக்கு காரணம் நாளைக்கு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் எழுந்துச்சி நீங்கள் வேறு ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகணும் 2 பேரும். ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப தூரம் தான் லைட்டாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் போகிறீங்க, நாளைக்கு சீக்கிரம் எழுந்துச்சி கிளம்பணும். காலையிலே 3 o'clock எழுந்துச்சி கிளம்ப வேண்டியது இருக்குது. ஏன்னா டைமிங்க்கு அங்கே மீட்டிங் ஹாலில் இருக்கணும் இல்லையா, இங்கே வந்து தூரம் வேறு. அதனால் சீக்கிரமே போயிடுறீங்க 2 பேரும். வீட்டில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கிங் வேலைலாம் பண்ணி வச்சிடுறீங்க, வழக்கம் போல் செஞ்சு வைக்கிறீங்க. ஓகே, இப்போ இருந்தாலும் இது எப்படி இருந்தாலும் நல்லா இல்லை, ஏதாவது குத்தம் சொல்லி திட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வைக்கிறீங்க. அவர் அதை சாப்பிட்டு அமைதியாக தான் இருக்கார், எதுவுமே பேசலை. உங்களுக்கு என்னடா இது, எப்பயுமே திட்டிட்டு ஒரு மாதிரி நச்சரிச்சுட்டே இருக்கிறாரு, இப்போ சைலண்ட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எதுவுமே கண்டுக்காமல் அது பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டை அந்த வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அந்த 3 ஃபைல் இருக்கும்ல அதை வேகமாக முடிக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 2 ஃபைலுக்கு மேலேயே செம்மையாக தூக்கம் வந்துடுது. நீங்கள் எந்திரிச்சு போய் பார்க்குறீங்க, ஓகே நம்ம போய்ட்டு ஏதாவது ஒரு காஃபி ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. பார்த்தா டயாங் வந்துட்டு ஹாலில் உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு ஹாலில் உட்காந்து குடிக்கணும், அதுவும் இந்த டைம் மணி பார்த்தா 11:45, இந்த டைமில் எதுக்கு அவர் குடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பார்த்துட்டு சரி என்னமோ பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போ பார்க்குறீங்க அவர் ரொம்ப குடிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புலம்புறது ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அது கேட்கும் போதே ஒரு மாதிரி இதுவாகவே இருக்குது, என்னடா அது ரொம்ப குடிச்சிருக்காரு போலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது லைட்டாக.
இவர் ஏன் இப்படி குடிச்சு இப்படி கஷ்டப்படணும், நல்ல மனுஷன், நல்லா வாழ வேண்டிய மனுஷன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படியே போகும்போது தான் பார்க்குறீங்க அவர் குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டாரு. ஓகேங்களா, சோஃபாவில் அப்படியே படுத்து அப்பயும் பேசிட்டு தான் இருக்கார், புலம்பிட்டு இருக்காரு, என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் என்னன்னே புரியல, ரொம்ப வளர்றாருன்னு மட்டும் தெரியுது. நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு மேலே போகலான்னு சொல்லி ஸ்டெப்ஸ் கிட்ட போகிறீங்க. பட் உங்களுக்கு மனசு கேட்கல, எதுக்கு அவரை சோஃபாவில் அப்படி தனியாக விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் காஃபி கப்பை வச்சுட்டு அவரை போய் எழுப்புறீங்க. சார் 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 எந்திரிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் லைட்டாக கண்ணை முழிக்கிறாரு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்திக்க மாட்டுறாரு. நீங்கள் உடனே கூப்பிட்றீங்க. சார் நமக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்குது, ஸோ நீங்கள் எங்கெல்லாம் தூங்கினா கம்ஃபர்டபுளாக இருக்காது, மேலே போய் பெட்ரூமில் தூங்குங்க சார். அவர் எதுவுமே ஆன்சர் பண்ணல. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை லிஃப்ட் பண்ணுறீங்க. அப்படியே பொறுமையாக லிஃப்ட் பண்ணி உங்கள் ஷோல்டர் மேலே போட்டுவிட்டு அவர் மொத்த வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா தாங்க முடியாமல் தாங்கி ஸ்டேஸ் மேலே நடக்க வச்சு அவரோட பெட்ரூம்குள்ளே தான் கூப்பிட்டு போகிறீங்க. பெட்ரூம்குள்ளே அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அவரை பொறுமையாக அந்த பெட்டில் வந்து படுக்க வைக்கிறீங்க. அவரும் அப்படியே படுத்துறாரு. பட் ஸ்டில் வந்து ஏதோ வந்து புலம்பிக்கிட்டே இருக்கார். உங்களுக்கு என்னன்னே புரியல, ரொம்ப சவுண்ட் லோவாகவும் ஒரு மாதிரி வளர்கிற மாதிரி இருக்கனால உங்களுக்கு புரியல. நீங்கள் அப்படியே கேட்குறீங்க, என்னது சார் சொல்கிறீங்க, ஏதாவது வேணுங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்து ஹெட்டை நோட் பண்ணுறாரு. நீங்கள் என்னன்னு கேட்குறீங்க, என்ன சார் வேணும், ஏதாவது தண்ணி, ஏதாவது சுட ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அதுக்கெலாம் வேணான்ற மாதிரி ஹெட்டை ஷூக் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்ல வராருங்கிறதே உங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, சார் நீங்கள் தூங்குகிற வேலையை பாருங்கள் சார், நாளைக்கு நம்ம காலைல சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. அது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி விடுறீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அவர் படுக்கிறதுக்கு அந்த பெட்டு வந்து இது பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படுக்க வச்சுட்டு அவரை வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வரீங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவருக்கு நாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வெளியே வரீங்க. நீங்கள் வெளியே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏதோ சொல்கிறது மட்டும் உங்கள் காதில் விழுது. அதை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாரு. அந்த வேர்டு மட்டும் உங்களுக்கு புரியுது. நீங்கள் அப்படியே நின்று பார்க்குறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. ரொம்ப ஒரு மாதிரி கொமட்டுது. அந்த ஆல்கஹால் ஸ்மெல்லுக்கு அதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கொமட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே போயிட்டு வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் நேரம் வாமிட்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆனோடனே கீழே போய் அந்த காஃபி எடுத்துகிட்டு வரான்னு போய் பார்க்குறீங்க. காஃபி ஆறி போச்சு. இதுக்கு மேலே என்னத்த காஃபி குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ணுறீங்க திருப்பியும். சரி அந்த ஃபைல் ஒன்று முடிக்கணும்னு சொல்லி அந்த ஃபைல் ஞாபகம் வந்தோடனே சூடு பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் டேயாங்கோட ரூமை க்ராஸ் பண்ணி தான் போகணும். அவர் ரூம்லேருந்து இன்னும் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு மனசே கேட்கல. உங்களோட காஃபி எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் ரூமில் வச்சுட்டு நீங்கள் அகைன் டோர் ஓப்பன் பண்ணி கேட்குறீங்க, சார் ஏதாவது வேணுங்களா, என்ன சார் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் ஏதோ புலம்பிக்கிட்டே தான் இருக்கார். உங்களுக்கு என்னன்னே புரியல. ஆனால் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது இவர் இப்படி பார்க்குறது. ஏன்னா இவர் குடிக்கவே மாட்டார் அவ்வளோவா. குடித்தாலும் நிதானமாக இருப்பார். இந்தளவுக்கு நிதானம் இல்லாமல் குடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக கவலையாக இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் சரி இவர் பேசிகிட்டே இருக்கார், அவரே தூங்கிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு அகைன் வெளியே வந்துடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு கொமட்டுது ரொம்ப. அதனால் டோரை சாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அந்த காஃபியும் எடுத்து குடிச்சிட்டு அந்த ஃபைல் ஒர்க்கையும் முடிச்சுட்டு 12 மணி 12:30க்குள்ளே படுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு 3 o'clock வந்து பார்த்திங்கன்னா அலாரம் அடிக்குது. உங்களுக்கு செம்மையாக தூக்கம் வருது. பட் ஸ்டில் வந்து எந்திக்கிறீங்க. எந்திரிச்சு போயிட்டு டேயாங்க தான் போய் எழுப்புறீங்க. இந்த மாதிரி சார் சார் அவரும் தான் சவுண்டு கொடுக்குறாரு. சார் எந்திரிங்க சார், டைம் ஆகிடுச்சு கிளம்பணும் அப்படின்ற நீங்கள் வந்து சொன்னோடனே அவரோட இது தூக்கமே கலைஞ்சிருந்து மீட்டிங் பற்றி சொன்னோன்னே அவரும் வந்து பார்த்திங்கன்னா எந்திக்க முடியாமல் எந்திக்கிறாரு. ஹெட்டை பிடிச்சிட்டு சார் நீங்கள் கிளம்பிட்டு இருங்க, நான் உங்களுக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் ஓகேன்ற மாதிரி ஹெட்டை வந்து நோட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ போகும்போது உங்கள் கை ஒரு நிமிஷம் பிடிக்கிறாரு. நீங்களும் என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஹாட் காஃபி. அவர் அப்படி சொன்னோடனே நீங்களும் ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த க்ரிப்லேருந்து எடுக்கலான்னு பார்க்குறீங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டே தான் இருக்கார். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அந்த க்ரிப்லேருந்து உங்கள் ஹேண்டை ஃபோஸ்ட்டாகவே எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு வேகமாக போய் கிச்சனில் போயிட்டு அவருக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. சார் நான் சீக்கிரம் கிளம்பிட்டு மொத்த ஃபைலை எடுத்து வச்சிடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க அப்படியே வேகமாக. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி குடிச்சிட்டே வந்து காலைல எழுந்துச்சி கிளம்பிட்டுருக்காரு. நீங்களும் வந்து காலையிலே போயிட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வருவோம்னு சொல்லி டவலை மட்டும் எடுத்துகிட்டு பாத்ரூபே எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வேகமாக குளிச்சுட்டு வரதுக்காக போகிறீங்க. டைம் பார்க்குறீங்க. வரும்போதே அங்கே குளிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தா டைம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே 3:40 அப்படி சம்திங் ஆயிடுச்சு. உங்களுக்கு வர சீக்கிரம் போகணும் இல்லையா? ஸோ
4 o'clock கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். காலையிலேயே இங்கேருந்து ஸ்பாட்டுக்கு போகவே வந்து உங்களுக்கு 4 to 5 hours ஆகிடும். கார்லேயே போகிற மாதிரி தான் ட்ராவல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரம் போகிறது தான் உங்களுக்கு நல்லது. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த ஃபைலை வந்து ப்ரெசென்ட் பண்ணி சொல்லணும் இல்லையா, அதுக்காக நான் வேலையும் அங்கே வந்து பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் அதுக்காக சீக்கிரம் எழுந்து கிளம்பிட்டுருக்கீங்க. டைம் பார்க்குறீங்க, குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா 3:40. ஸோ வேகமாக உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி சரி ஃபைல்ஸ் எடுத்து வச்சுருவோம் ஞாபகம் இருக்கும் போதேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் டோர் யாரோ ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம டேயாங் தான் வந்து நிற்கிறாரு. அவர் அப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுது. பிகாஸ் நீங்கள் பாத்ரூம்லேயும் உங்கள் ஹேர் வந்து டவலில் கட்டி இருக்குது. அவர் அப்படி பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்கீங்க. ஓ சாரி, டைம் ஆகுது, 10 minutesல இன்னும் கீழே நிற்கிற வந்து அப்படின்ட்டு போயிடுறாரு. உங்களுக்கு என்னடா இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ இவர் வேறு படுத்துறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வேக வேகமாக கிளம்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. அவர் உங்களை பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் ஹேர் ஃபுல்லாக இன்னும் ஈரமாக தான் இருக்குது, காய கூட இல்லை. அவர் அதை பார்த்துட்டு தான் இருக்கார். அதுக்கப்புறம் நீங்களும் போய் காரில் 2 பேரும் ஏறுறீங்க. அவரே தான் வந்து ட்ரைவ் பண்ணுறாரு, எந்த டிரைவரும் இல்லை. நீங்கள் 2 பேர் தான் போக போகிறீங்க. ஸோ நீங்களும் கார் அந்த பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கீங்க, அவர் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு. கிளம்பலாமா? எஸ் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே அவர் கார் எடுக்கிறாரு வேகமாக. நீங்கள் அப்படியே காரில் போக ஆரம்பிக்கிறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த விண்டோஸை வந்து இறக்கி விட்டுடுறாரு. ஏன்னா உங்கள் தலைமுடி இன்னும் காயலை இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸை இறக்கி விட்டுடுறாரு. நீங்களும் அந்த காற்று வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த கார்லேயே வந்து லைட்டாக தூங்கிடுறீங்க உங்களுக்கு இருந்த டயர்டில். அவர் வந்து அதெல்லாம் கவனிச்சிக்கல. சரி ஓகே போனால் போதுன்ற மாதிரி விட்டுக்கிறாரு. நீங்கள் அந்த கார் வேகமாக போயிட்டுருக்கு, நீங்களும் சீட் பெல்ட்லாம் போட்டு போயிட்டுருக்கீங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களே அறியாமல் உங்களோட ஹெட் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்குது. அப்படியே கீழே விழுகிற மாதிரி போகுது அவரோட சைடில். அதாவது இந்த கீர் போடுவோம் இல்லையா, அந்த சைடில் விழுகிற மாதிரி போகுமே அவர் வந்து கரெக்டாக அந்த ஹெட்டை பிடிச்சிடுறாரு கீழே விழுகிற மாதிரி போனோடனே. நீங்கள் அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்னும் ஹெட்டை கம்ஃபர்டபுளாக வச்சு படுத்துக்கிறீங்க. அவர் அப்படியே அதை தான் பார்த்துட்டே இருக்கார். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹெட்டை அந்த இது இருக்கும் இல்லையா சீட்டு பக்கம் வந்து சாஞ்ச மாதிரி வச்சுட்டு அந்த சீட்டை வந்து ஃபுல்லாக சாய்ச்சி விட்டுடுறாரு ஓரளவுக்கு. அப்படியே நீங்கள் அந்த இதில் வந்து கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிறீங்க அந்த சீட்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் காரை இன்னும் வேகமாக ஓடிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே வந்து நீங்கள் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிடுறீங்க. அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை எழுப்புறாரு. வயன், மிஸ் லீ வயன் அப்படின்னுமே நீங்கள் அரண்டு எந்திரிச்சிடுறீங்க. எஸ் சார், நம்ம வந்துட்டோம். ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்திச்சு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு போகும்போதே ஒரு மாதிரி லைட்டாக கேர் ஆகுது. நீங்கள் ஏன்னா காலிலேருந்து எதுவுமே சாப்பிடல வேறையா, மேபி அதனால் இருக்கலாம். ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாவது ஒழுங்காக தூங்கினா தானே, தூங்க விட்டால் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்டு அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் கூட தான் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப தூக்கமாக வருது, ஒரு பக்கம் கேராகவும் இருக்குது. அந்த தூக்கம் சரியாக இல்லைனாலே கேர்னு சொல்கிறோம்ல சில பேருக்கு, அந்த மாதிரியும் நம்ம வயனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கனால சரி ஓகே இது ஒரு பிரச்சனை நமக்கு ஆரம்பிச்சு விட்டுருச்சு அகெயின், நம்ம சீக்கிரம் போய் இதுக்கு நம்ம பார்க்கணும் டாக்டரை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. மீட்டிங்குள்ளேயும் போயிட்டு அட்டன் பண்ணுறீங்க. அவங்களும் வந்து எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ உங்களுக்கு செம்மையாக அந்த தூக்கமும் வருது. பட் ஸ்டில் நீங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அங்கே வந்து அதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாம் முடிஞ்சோடனே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டு வந்து ஒத்துக்கிறாரு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. இதை நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கான்ட்ராக்டும் வந்து கிடச்சிருது. நீங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கேராக இருக்குமே, நீங்கள் நின்றுடுறீங்க ஒரு செகண்ட். அந்த பில்லர் இருக்கும்ல அதை பிடிச்ச மாதிரி அப்படியே நின்றுறீங்க. அவரும் வந்து என்னன்ற மாதிரி கேட்குறாரு. வயன் என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் போகலாமா சார்? என்னாச்சுன்னு கேட்டேன். கொஞ்சம் ஒன்றும் இல்லை வச்சாலே சரியாயிடும். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களை கைத்தாப்பில் அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் பொறுமையாக நடந்து போயிட்டு காரில் தான் உட்காடுறீங்க. அவர் சீட்டு வந்து இந்த டைம் வந்து நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும்போது, அதாவது தூக்கத்து இல்லாமல் அப்படியே வேக்காகி இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை சாய்ச்சி விட்டுட்டு படுக்க சொல்கிறாரு. நீங்கள் இல்லை சார் அதெல்லாம் ஓகே சார் பரவாயில்ல இப்போ நார்மலாக தான் இருக்கேன் படுன்னு சொன்னேன் அப்படின்றாரு. பார்த்தீங்கன்னா அந்த இதில் சாஞ்ச மாதிரி அப்படியே படுத்துக்கிறீங்க. ஒரு வீட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து என்னதான் கொஞ்சம் நேரம் தூங்கினாலும் எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ பார்க்குறீங்க கொஞ்சம் நேரம் கார் நம்ம ஆஃபீஸ் போலையா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்று தவிர எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் கார்லேருந்து இறங்க அப்படின்னு கத்துறாரு. இறங்கி போறீங்க. சரிங்க சார் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அப்படியே தான் போய் சோஃபால அப்படியே படுத்துறாரு மாதிரி. அது உங்களுக்கு தனியாக ஒரு டயர்டாக இருக்கும்ல, நீங்களாவது சொன்னாலே உடனே கண்ணு மூடிக்கிறீங்க வந்தீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அதனால ஒரு மாதிரி டயர்டாக சோஃபால படுத்துறாரு. எங்கள் அப்பா அவர்கிட்ட சொல்கிறீங்க சார் ஏதாவது ஹெல்ப் சார் எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு இல்லை வேணான்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை சார் பரவாயில்ல நான் உங்களுக்கு எதாவது குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு குக் பண்ணுறீங்க ஒரு லைட்டான ஃபுட்டு. ஏன்னா நீங்கள் ட்ராவல்லேருந்து வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ உடனே சாப்பிட்டா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கொமட்டும். அந்த ட்ராவல் இதில் இருந்ததுனாலே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு லைட்டான ஃபுட்டாக வந்து பேக் பண்ணுறீங்க. மார்னிங் வந்து நீங்கள் அங்கேயே சாப்பிட்ருப்பீங்க, அங்கே வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பீங்க. அது ப்ரெசன்டேஷன் டைமில் காலையிலே சாப்பிட்டு ஆல்ரெடி வேறு தூங்கலை.
ஸோ அங்கே அப்படியே சாப்பிட்டு தூங்கிடக்கூடாதுன்னு சொல்லி லைட்டாக தான் சாப்பிட்ருப்பீங்க. அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குக் பண்ணுறதா வந்து கேட்குறீங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு 4:00 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் போயிட்டு குக் பண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் மட்டும் சாப்பிட்றாரு. நீங்கள் கரெக்டான அளவு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பீங்க. அவர் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாவில் படுத்திருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறீங்க, சார் இன்றைக்கி நமக்கு 9:00 வந்து பார்ட்டி இருக்குது தெரியும். இப்போ என்ன சார் பண்ணலாம்? போய் ரெஸ்ட் எடுப்போம். சார் பட் ஃபைல்ஸ் சொல்கிறல்ல பொடி அப்படின்றாரு. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. அவர் டீ போட்டு பேசினாலே உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. இருந்தாலும் அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க மேலே. நீங்கள் மேலே ஸ்டேஜில் நடந்து போகும்போதே ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கேர் ஆகுமே. நீங்கள் அப்படியே இந்த ஸ்டேஜை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் எதிர்ச்சியாக வந்து சரி அவரும் போயிட்டு கொண்டு போய் தூங்கலான்னு சொல்லிட்டு எஞ்சி நடந்து போகும்போது பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, வயன் என்னாச்சு வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. உங்களுக்கு அவர் கூப்பிட்றது எதுவுமே காதுலேயே விழலை. நீங்கள் அப்படியே மயக்கம் போட்டு உள்ளுற மாதிரி போகிறீங்க. அவர் அப்படியே உங்களை தாங்கி பிடிச்சிடுறாரு. வயன் என்னாச்சு வயன்? எப்பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தை தட்டுறாரு. நீங்கள் எந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு உங்கள் ரூமில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி வந்து உங்களோட ஃபேஸில் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணோடனே நீங்கள் லைட்டாக கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் கேட்குறாரு, என்ன சாப்பிட்ட? எதுவும் இல்லை சார். அங்கே போய் கோல்டாக ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை சார். இல்லை ஐஸ் வாட்டர் குடித்தா தானே? ஆமாம் சார். அதான் இப்போ ஜோராக வந்து கிடக்க. சொல் பேச்சு கேட்டு தானே ஆட்டமாக ஆட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வார்ம் வாட்டர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அந்த டேப்லெட்டை போடு. சார் இது டேப்லெட்டை போடு அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் அந்த டேப்லெட் போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கீங்க. படு. சார் பட் பாட்டி படுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் போய் படுத்துடுறீங்க அப்படியே அமைதியாக. டைமும் பார்க்குறாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அலாரமும் செட் பண்ணிடுறாரு. நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டு அவரும் அந்த பெட்லேயே படுத்து தூங்கிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த அலாரம் அடிக்குது. நீங்கள் தான் எந்திக்கிறீங்க. எந்திச்சு பார்த்தா டைம் வந்துட்டு 7:00 அந்த மாதிரி இருக்கும். 7:00 7:15 அந்த மாதிரி. நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எங்கே போனாருன்ற மாதிரி பார்த்தா உங்ககிட்ட தான் படுத்து கிடக்காரு. நீங்கள் சரி பில்லோன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க பக்கத்தில் இருக்கிற ஆள். பார்த்தா நீங்கள் அவரை உடனே எழுப்புறீங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்புறீங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. செம்ம தூக்கம் போல். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா அந்த பெட்டில் கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிறாரு. சார் டைம் 7:10 அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதுக்கப்புறம் தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. பார்ட்டிக்கு போவேனா? தூங்கு. சார் இப்போ நான் நல்லா தான் சார் இருக்கேன், கிளம்பலாம் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோடனே அவர் கத்துறாரு. ஜுரம் அடிக்குது, வாயை மூடிட்டு தூங்கு. பார்ட்டிக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, சொல்கிறத மட்டும் செய் அப்படின்றாரு. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலான்னு யோசிக்கிறீங்க. பட் உங்கள் தம்பி வரான் அப்படிங்கிற காரணத்தினால, சார் இப்போ நான் நல்லா தான் சார் இருக்கேன், எனக்கு ஃபீவர்லாம் இல்லை, நான் வரேன் சார், கிளம்பலாம் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே முறைச்சிட்டு இருக்கார். சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை. போ கிளம்பு. அவர் அப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறீங்க. போயிட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வைக்கிறீங்க. எடுத்து வச்சுட்டு டவல் எடுத்துகிட்டு உங்களோட பாத்ரூமுக்கு தான் போயிட்டு டோரை சாத்துறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் பெட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வெளியே வந்துடுறீங்க. வெளியே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலையை தொட்டிகிட்டே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கீங்க. பார்த்தா அவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கார். அவரை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம போய் அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லி வார்ட்ரோப்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறீங்க. அந்த ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் வந்து இன்னும் ஸ்டில் வெட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே தோடிட்டே தான் வெளியே வரீங்க. வெளியே வந்து அவரை போயிட்டு எழுப்புறீங்க. சார் எந்திரிங்க சார், டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டியா? எஸ் சார் கிளம்பிட்டேன். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண் முழிச்சு தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்து அந்த அட்டையரில் வந்து ஈரமுடியோடு அப்படியே இருப்பீங்களே, ஈரத்தலையோட. ஸோ அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. சார் என்னாச்சு சார், ஏதாவது வேணுமா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டவல் வந்து உங்களோட ஷோல்டரில் போட்டிருப்பீங்க தோட்டத்துக்காக. அந்த டவல் எடுத்துகிட்டு அவர் அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறாரு. சார் அது நான் யூஸ் பண்ணது சார், நான் வேறு எடுத்துகிட்டு வரேன், ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு உள்ளே போகிறாரு. உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் நீங்களும் உடனே பார்த்தீங்கன்னா அவரோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு அவருடைய அட்டையர் வந்து பார்த்துட்ருக்கீங்க, எது போட்டால் நல்லாயிருக்கும் பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு. அவரோட டேஸ்ட் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிளாக் கலர் கோட்டும்
ஒயிட் ஷர்ட் பேண்ட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. எடுத்துகிட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வரீங்க. உங்கள் ரூம்குள்ளே வந்து பார்த்தா அவர் டவல் கட்டிட்டு அப்படியே வெளியே நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுது, வெக்கமாக வருது. அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு உங்களை தான். நீங்கள் உடனே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, சாரி சார், ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குறீங்க. போகும்போது அவர் உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்து உங்களை வாலில் பின் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை லாக் பண்ணிடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு அவர் அந்த மாதிரி பார்த்தோன்னே. அவர் அப்படியே உங்களை தான் இன்டென்ஸாக பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பான ஒரு ஐ கான்டாக்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க, ரொம்ப சைலண்ட்டாக. அப்படியே 2 பேருமே உங்களோட ஐஸ் மட்டும் தான் பார்க்குறீங்க, வேறு எதுவுமே பார்க்கல. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த மொமெண்ட்டு. உங்களுக்கு அந்த கண்ணில் வந்து அவ்வளோ பெயின், அவ்வளோ ஒரு ஏக்கம் எல்லாமே தெரியுது. பிகாஸ் அவரோட கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்பயுமே அவரோட ஃபேஸில் அந்த ஒரு பிரைட்னஸ் எல்லாமே இருக்கும். பட் தீஸ் டேஸ் இந்த 2 months எல்லாமே பார்க்குறீங்கல்ல, அப்படி பார்த்ததில் அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக, ஸ்ட்ரெஸ்டாக, அந்த மாதிரி ஒரு டார்க்காக ஒரு நெகட்டிவான ஒரு சைட் போன மாதிரி இருக்குது. அவரோட ஐஸில் அவ்வளோ ஒரு பெயின் தெரியுது. அந்த ஐஸ் சொல்லாமல் சொல்லுது, என்னை விட்டு ஏண்டி போனேன் அப்படின்ற அந்த ஒரு லைன், அது அந்த ஐஸே பேசுது. உங்களுக்கு அவரோட ஐஸ் பார்க்க முடியாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே குனிஞ்சிடுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் டேயாங்க்கு வந்து உங்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். உங்களுக்கு கில்ட்டி ரொம்ப அதிகமாகிடுது அவர் அப்படி பார்க்கும்போது. பிகாஸ் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து அவ்வளோ பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போனால் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதையும் தாண்டி அவர் எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பார் அன்றைக்கி. நம்ம என்ன தான் இருந்தாலும் பண்ணியிருந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அவரை ஃபேஸ் கூட பண்ண முடில. அவர் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு உங்கள் கிட்டே தான் வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட அந்த லாக் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ஹேண்டை தட்டிட்டு அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஓடிடுறீங்க. நீங்கள் ஓடி போயிடுறீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடி போனீங்க இல்லையா, உங்களுடைய ஃபிகரையே தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே அங்கே நின்று பார்த்துட்டே தான் இருக்கார். அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஏக்கம், ஒரு பெயின் எல்லாமே கலந்த அந்த ஒரு ஃபீல் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு அந்த கில்ட்டி ஃபீல்லே வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்க்க முடியாமல் அங்கே வந்து ஓடிட்டே போகிறீங்க. உங்களுக்கு லைட்டாக கண்ணே கலங்கிடுது. நீங்கள் வேகமாக ஓடி வந்துட்டு இன்னொரு ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திட்டு அப்படியே நீங்கள் அந்த டோரில் லீன் ஆகி கண்ணை மூடி அழுதுட்ருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அன்றைக்கி பண்ணது தப்பு தான், அம்மா அப்பா அங்கிள் டேயாங்னு சொல்லி எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு ஓடிட்டோம், அப்பா சொன்னது கரெக்டு தான், நம்ம ரொம்ப செல்ஃபிஷ்ன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப அப்படியே அழுதுட்ருக்கீங்க. நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குறீங்க, அப்பா இதே சப்போஸ் வந்து உங்ககிட்ட போய் சொல்லாமல் இந்த மாதிரி டேயாங் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் திங்க் பண்ணுறீங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி தான். அந்த கோபத்தினால்தான் அந்த டைம் வந்துட்டு யோசிக்காமல் டெசிஷன் எடுத்து இந்த மாதிரி போயிடலான்ட்டு. உங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி டேயாங்கை ரொம்ப பிடிக்கும் தான் அப்பத்துலேருந்தே. உங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாமே தான் இருக்குது. பட் டேயாங்கை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பயம். அந்த பயத்தை காரணமாக தான் வச்சு நீங்கள் அங்கேருந்து போயிருப்பீங்களே தவிர மற்றபடி வந்து உங்கள் அப்பா மேலே கோவமோ அதெல்லாம் வந்து ரொம்பலாம் கிடையாது. இருந்துச்சு, பெத்த அப்பாவே நம்மளை ஏமாற்ற பார்க்குறாரு, நம்மக்கிட்ட இப்படி சொல்லிட்டாரே, நம்மளும் சரி நம்ம அப்பாக்காக ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வரினஸ் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு டேயாங் மேலே இருந்த ஃபியர் தான் வந்து கல்யாணம் வேணான்னு தோணுச்சு. உங்கள் தம்பி அப்போ கேட்கும் போது கூட அப்பாக்காக பண்ணிட்டு போகிறேன்டா, எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு டேயாங் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது கூட நீங்கள் சொன்னது அப்படின்லாம் இல்லை, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு தான் நீங்கள் அப்போ சொன்னீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்தில் டேயாங்கை பார்த்தா அந்த பயத்தினோட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் காரணமாக வந்து நீங்கள் அங்கேருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பீங்க. அது இவ்வளோ பெரிய தப்பாக மாறும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அன்றைக்கி போயிருக்கவே மாட்டீங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டோடனே உங்களோட ஐசல்லேருந்து வந்த டியர்ஸ் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டவல் யூஸ் பண்ணி நல்லா வைப் பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா டேயாங் தான் நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சார் ஒரு 2 minutes கீழே வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை லாக் பண்ணலான்னு போகிறீங்க. அவர் இந்த டோரை லாக் பண்ண விட மாட்டுறாரு. லாக் பண்ண விடாமல் அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பி கூட அவரை பார்க்கல, அப்படியே ஒரு மாதிரியே தான் இருக்கீங்க. வயன் என்னை பாருடி அப்படின்றாரு. நீங்கள் திரும்பியே பார்க்காம அப்படியே தான் அவருடைய எப்படி சொல்கிறது, அவருக்கு பின்னாடி, அதாவது உங்களுடைய பேக் அவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க.
உங்களுக்கு லைட்டாக அப்படியே கண்ணு கலங்கிட்டே இருக்குது அவர் உங்களை அப்படியே கூப்பிடும்போது. நீங்கள் திரும்பி கூட பார்க்கல. அவர் அப்படியே உங்கள் கிட்ட தான் வராரு. உங்கள் பேக் சைடில் வந்து பேசுகிறாரு. வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட ஹேரில் தான் லீன் ஆகிட்டு, வயன் நான் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த வேர்ட்ஸ்லாம் ஸ்டக் ஆகி ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி லீன் ஆகி உங்களுடைய ஹேரை வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அவர் பண்ணுறதெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களை பின்னாடி இருந்து அவர் ஹக் பண்ணி நின்றுட்டே இருக்கார். எதுவுமே பேசலை. 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்புறம் அவரே பார்த்துட்டு, வயன் நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி திரும்பி இன்னொரு தடவை வகைன்னு உங்களை பார்த்துட்டு போகிறாரு. நீங்கள் அவரை பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் போயிட்டு அந்த திரும்பி பார்க்குறீங்க. அந்த டைம் டேயாங் நிற்கிறாரான்னு பார்த்தா டேயாங்கை காணோம். நீங்கள் போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களோட ஐஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறீங்க கண்ணாடியில். டியர்ஸ் வந்து அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் வந்து அழுது வீங்கியிருக்கோம் இல்லையா கண்ணு கீழே, அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் மேக்கப் லைட்டாக போட்டு கீழே வந்துட்டுருக்கீங்க. வந்து பார்த்தா டேயாங் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்காக தான். நீங்கள் வரும்போது அப்படியே உங்களே தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஐஸ் உங்களுக்கு பார்க்க தைரியம் இல்லாதனால உங்களோட ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி ஆகிடுது. அவர் உங்களே தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் கீழே போய்ட்டுருக்கீங்க. பிளாக் கலரில் ஒரு பார்ட்டி வியர் தான், ஓகேங்களா, கேஷுவலான ஒரு வியர் தான். ரொம்ப வந்து ரிவீலிங் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக போட்டு வந்திருக்கீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு போகலாமா, நீங்கள் ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேண்ட்ஸ் அவர் ஹோல்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் ஹேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கார் இல்லையா, அங்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களுடைய டோர் இருக்கும் இல்லையா பேசஞ்சர் சீட் காரில், அதை ஓப்பன் பண்ணி விடுறாரு. நீங்களும் போயிட்டு உள்ளே உட்காந்துக்கிறீங்க. அவரும் போயிட்டு உட்காந்துட்டு கார் எடுக்கிறாரு அந்த பார்ட்டி நடக்கிற ஏரியாவுக்கு தான். ஸோ போகிற ரைடு ஃபுல்லாக சைலன்ஸ், யாருமே பேசலை. பட் அவர் போகும்போது உங்களை ஈச் மினிட்டுக்கு ஒரு தடவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் அடிக்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவை பார்த்துட்டே தான் உட்காந்துருக்கீங்க. அவரை பார்க்கல, அவர் பேசலை, எதுவுமே பண்ணல. அவரும் சைலண்ட்டாக இருக்கார், நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்க. பட் அவர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அகைன் திரும்பி பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் பார்க்கவே இல்லை அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. எதுவுமே வந்து கவனிச்சிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு விண்டோவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் ஸ்பாட்டுக்கும் போய் ரீச் ஆகிடுறீங்க. பார்த்தா அங்கே செம்ம கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க போல். உங்களுக்கு கால் எடுத்து கீழே வைக்கவே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஓடி இருப்பீங்கள்ல. ஸோ எல்லாருக்குமே உங்களை மேக்ஸிமம் தெரியும் லீவ் என்ன சொல்லி. உள்ளே போனால் கண்டிப்பாக எல்லோரும் அசிங்கப்படுத்துவாங்க, ஏதாவது பேசுவாங்கங்கிற தயக்கத்தில் கார்லேயே தான் உட்காந்துருக்கீங்க. அவர் இறங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் காலை கீழே வைக்கவே யோசிக்கிறீங்க, போகலாமா வேணாமான்ற மாதிரி சைலண்ட்டாக இருக்கீங்க. அவர் அதை புரிஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹேண்டை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாரு. நீங்களும் அவரோட ஹேண்டை பார்க்குறீங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக அந்த ஹேண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. பொறுமையாக அந்த ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி இறங்குறீங்க. அவர் அப்படியே உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் போகிறீங்க. அந்த பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பீப்புள்ஸ் வந்து அந்த டிஸ்கோ போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வைப்பில் கத்திட்டு ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கமாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது அந்த பார்ட்டியே. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கீங்க. டேயாங் வந்து உங்கள் கையை விடாமல் இன்னும் இறுக்கமாகவே தான் பிடிச்சிருக்காரு. நீங்கள் அந்த க்ரிப்பையே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது இந்த க்ரிப்பை தான் நம்ம வந்துட்டு வேணான்னு சொல்லி ஓடிட்டோமே அப்படின்ற ஒரு கொஷின். ஏன்னா இவ்வளோ பேருக்கு மத்தியில் இவ்வளோ ப்ரொடெக்டிவாக பார்த்துக்கிற ஒரு ஆள், எவ்வளோ அன்பான ஒரு மனுஷன், என்ன தான் கோவம் எல்லாமே இருந்தாலும் எவ்வளோ பாசமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அவரையே தான் பார்த்துட்டு போகிறீங்க பின்னாடி இருந்து. அவர் உங்களை அழகாக அந்த க்ரௌடுக்கு மத்தியில் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே ஒரு ஏரியாவில் உட்காந்துருக்கீங்க. அதாவது அங்கே ஏகப்பட்ட சோஃபாஸ் எல்லாமே இருக்குது. ஒருத்தவங்களோட பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணி ஒரு சோஃபா மாதிரி வச்சுருப்பாங்க ஏரியா. ஸோ அந்த ஏரியா ஆஃப் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் உட்காந்துக்கிறீங்க. நீங்களும் டேயாங் வந்து பார்த்திங்கன்னா அப்போயும் உங்கள் ஹேண்ட்ஸை விடல, அப்படியே ஹோல்ட் பண்ணியே தான் உட்காந்துருக்காரு. நீங்களும் அந்த ஹோல்ட்லேருந்து உங்கள் கையை எடுக்கவே உங்களுக்கு விருப்பம் இல்லாதனால அப்படியே அந்த ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் ஜிம்மின் வராரு. டேயாங்கா வயன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டேயாங்கா ஹக் பண்ணுறாரு. உங்களை ஹக்லாம் பண்ணலை, உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் மட்டும் பண்ணுறாரு. வாங்க இதோ அம்மா அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, பிஸியாக இருக்காங்க அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு. அப்புறம் சாப்பிட்டீங்களா 2 பேரும், ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே வேணான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் வயன்
ஒரு மாதிரி டல்லாக இருக்கியே, என்னாச்சு டேயாங், என்னாச்சு டேயாங் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பட் டேயாங் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், எனக்கு லைட்டாக டயர்டாக இருக்குது, இன்றைக்கி மீட்டிங் போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. சரி ஓகே, அப்படின்னா ஏன் வந்தீங்க, என்னத்தான் சொல்ல, திருந்தாதீங்க 2 பேரும். வெயிட்டர் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் ஆஃபர் பண்ணுறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு அதை எடுத்துக்கிறீங்க. டேயாங் எடுத்துக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் அப்பயும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி தான் இருக்கீங்க. இது ஜிமின் பார்த்துட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேயாங்கை தான் ஒரு மாதிரி சிக்னல் காமிச்சிட்டு போகிறாரு. டேயாங்கும் வந்துட்டு ஹெட்டை நோட் பண்ணுறாரு. ஜிமின் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிம் ஃபேமிலி, லீ ஃபேமிலின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஃபேமிலி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், டேயாங்கோட ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி அந்த பிஸ்னஸ்லேயே வந்து ஒரு மேஜரான பிளேஸில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க குடும்பம்லாம் வராங்க. அப்படி வரதில் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, அங்கே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கீங்க யார் யார் வராங்கங்கிறத. ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்கணும், உங்கள் அம்மாவை பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆசை தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லீ குடும்பம் வராங்கங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா, அப்பா, உங்கள் தம்பி, அப்புறம் அவங்களுடைய கூட வந்து மேனேஜர்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அவங்களே தான் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. லைட்டாக ஒரு ஏக்கம், ரொம்ப நாள் கழிச்சு அப்பாவை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் தம்பியும் வந்துட்டு உங்களை தான் தேடிட்டு இருக்கான், அப்படியே வர வழியில் எங்கேயாவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வரும்போதே உங்கள் தம்பிக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போது, இந்த மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமுக்கு வந்திருப்பாங்களேன்னு சொல்லி உங்கள் தம்பியும் தேடிக்கிட்டே அப்படியே உங்களை பார்த்துட்றான். பார்த்துட்டு அவனுக்கு ஃபேஸில் ஸ்மைலு. அப்படியே உங்கள் அம்மாவையும் வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னோன்னே உங்கள் அம்மாவை அந்த சைட் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா, தம்பி 2 பேருமே உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்களும் ஸ்மைலாக பண்ணுறீங்க அந்த இடத்துல. டேயாங்கையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. டேயாங்கும் ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம அப்பா வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் பேசுகிறது காதில் விழுந்தும் வந்து கேட்காத மாதிரி போயிட்டுருக்காரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. டேயாங் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரிப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாரு. க்ரிப்பை வந்து இன்னும் டைட்டாக பண்ணோன்னே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறீங்க, ஓகே சாடாக இருக்காதுன்ற மாதிரி அவர் சொல்ல வராருன்னு சொல்லிட்டு. இதுதான் உங்களுக்கும் டேயாங்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம்ல, அது ரொம்ப ஹை லெவல், பீக் லெவல். அவர் என்ன சொல்ல வராருங்கிறத த்ரூ ஒரு லிட்டில் ஆக்ஷன், ஒரு கெஸ்டர்லேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு 2 பேருமே க்ளோஸ். ஸோ இவ்வளோ இது இருந்தும் நீங்கள் வந்துட்டு அவரை வேணாம், கல்யாணம் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போனது தான் வந்து யாராலையுமே நம்ப முடியல. அங்கே இருக்கிற விஷயம் அதுதான். ஸோ இப்போ லீ வயன் அவங்க ஃபேமிலி இவங்க எல்லாருமே போயிட்டாங்களா. கிம் ஃபேமிலிலேருந்து உங்கள் அப்பா வராரு, அதாவது டேயாங்கோட அப்பா, அப்புறம் அவங்களுடைய ஸ்டெப் மாமு நம்ம டேயாங்க்கு, அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனேஜர் ஒருத்தர் சொல்லுவேல்ல, நம்பிக்கையான ஆளுன்ட்டு, அவரும் வராரு. இவங்க எல்லாருமே வந்தோடனே ரொம்ப அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நல்லா கும்மி அடிக்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்துடுறாங்க. நம்ம டேயாங் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்தும் உங்களை விட்டு போகலை, அப்படியே தான் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிம் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் மேனேஜர் பல நம்பிக்கையானவர், அவர் வராரு. வந்துட்டு டேயாங் சார் கூப்பிட்றாரு, வரீங்கப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. அப்போ டேயாங் வந்துட்டு வா நம்ம போகலாம் அப்படின்றாரு. அப்போ அவர் வந்துட்டு இல்லை டேயாங், அவர் உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னார், முக்கியமான விஷயமா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அந்த ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுலேருந்து அந்த க்ரிப்லேருந்து கையை எடுத்துடுறீங்க. அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. சரி நான் வரேன் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நான் வர வரையும் நீங்கள் இருந்து எங்கேயும் போகக்கூடாது, போனேன்னு தெரிஞ்சதுன்னா கை காலை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோர்ஹெட்டில் ஒரு பெக் கொடுத்துட்டு போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவர் பாட்டுக்கு அப்படியே அங்கேருந்து நடந்து போயிடுறாரு. அவங்க கிம் ஃபேமிலி உட்காந்துருந்தாங்களா அந்த ஏரியா பக்கம் போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அங்கே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ யாரோ வந்து உங்கள் பின்னாடி அப்படின்றாங்க. நீங்கள் அரண்டுறீங்க. யாருன்னு பார்த்தா உங்கள் தம்பி தான். உங்கள் தம்பி அப்படியே வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அக்கா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எவ்வளோ இழைச்சி போயிட்டு, உன் மூஞ்ச பாரு, உன் அழகு எப்பயுமே இருந்ததில்லை, அது ஒத்துக்கிறானா, இன்றைக்கி ரொம்ப மட்டமாக இருக்க, மூஞ்சி எல்லாம் அப்படியே வந்துட்டு ஏதோ ஆயா மாதிரி சை கருமோ எக்குடா அப்படி இப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரியே தெரியல. எப்பயும் அடித்து சண்டை போடுறவ இப்போ உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கியே, சரி அந்த கதையெல்லாம் விடு, எப்படி போகுது, இந்த 2 monthஸில் எப்படிலாம் இருந்தார் டேயாங் உங்ககிட்ட, அந்த கதையை சொல்லி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை. உங்கள் தம்பி சொல்லவுமே, இங்கே பாரு அக்கா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், டேயாங் மாமாவுக்கு வந்துட்டு உன் மேலே கோவம் இருக்குது, ஆனால் அதே அளவுக்கு லவ் இருக்குங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீ ஏன்க்கா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக அதுலேருந்து வெளியவே வராமல் உனக்குள்ளேயே ஒரு சர்க்கிளை போட்டு நீ அதுக்குள்ளேயே இருக்க. ஆமாக்கா, இது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் இதை மாற்ற முடியாது தான். என்ன 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க, அதுக்கு என்னக்கா பண்ணுறது
அதையே நினச்சிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறதாங்க்கா என்னால் ஏற்றுக்க முடில. நீ எவ்வளோ போல்டாக எவ்வளோ இதுவாக இருந்த, இப்போ உட்காந்து அந்த ஒரே விஷயத்த பிடிச்சிட்டு ஏங்க்கா இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ பழைய வயனாக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் தம்பி பேசுகிறான். நீங்கள் எதுவுமே வந்து காதில் போட்டுக்கலாம் அவன் சொல்கிறதெல்லாம். அவன் மண்டையிலே அடிச்சு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சைலண்ட்டாக உட்காந்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னே வந்து உங்களை வம்புக்கு இழுக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு எதுக்கு நீ என் மேலே கை வச்ச, அப்படி தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு முறுக்குறீங்க. அக்கா அக்கா வலிக்குதுக்கா வலிக்குதுக்கா வலிக்குதா, உடு 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 உடு. என்ன சொன்னால் கேட்கல, வலிக்குதுக்கா உடுக்கா, இன்னொரு தடவை மேலே கை வச்ச கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறீங்க. அவன் லைட்டாக சிரிக்கிறான், உங்களுக்கும் சிரிப்பு வந்துடுது. அப்போ உங்கள் அம்மாவும் வராங்க. வயன் அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிட்டோன்னே நீங்கள் அவங்க பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு கலங்குது. டைட்டாக உங்கள் அம்மாவை எஞ்சி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க கட்டி பிடிச்சிட்டு எப்படிமா இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்தேன், டயாங்க உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறான், ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்காமா, கரெக்ட் டைம் சாப்பிட்றியா, ஏதாவது ரொம்ப உடம்பு முடியலையா, ஏன் இவ்வளோ வீக்காக இருக்க அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க. உங்கள் தம்பி வந்துட்டு அதெல்லாம் இல்லைம்மா, அவள் நல்லா சாப்பிட்டு கொழுக்கு மொழுக்குன்னு தான் இருக்கா, டேயாங் மாமா அவளை நல்லா தான் பார்த்துக்குவார், எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க. அப்பா தாங்க முடியல, டேயாங் மாமா வரும்போதும் பார்த்தேனே அப்படியே ஹேண்டை ஹோல்ட் பண்ணியே தான் இருந்தார், உட்காந்துன்னு இருக்காங்க 2 பேரும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் வாய முடு, அதெல்லாம் முட முடியாது பாடி அப்படின்றான். உன்னை கொன்றுவேன் ஜோஷ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே கொல்லு பார்ப்போம், இந்தா கழுத்து காட்டுறேன், கொல்லு கொல்லு அப்படின்ற மாதிரி பேசுகிறான். இங்கேயும் வந்து உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் அம்மா பேசி சிரிக்கிறாங்க. 3 பேர் அங்கே சிரிக்கிறீங்க. உங்கள் அம்மாவோட மைண்ட் வாய்ஸ், வயன் நீ பழைய மாதிரி ஆகணும், எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும் வயன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அந்த கடவுள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு கூப்பிட்றதா அந்த மேனேஜர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா உங்களோட ஃபேமிலி மெம்பரில், அவர் வந்துட்டு சொன்னோடனே சரி நீ பையன் நாங்கள் போயிட்டு வரோம். ஆமாம் டயாங்க எங்கே காணோம், இல்லைம்மா அவரை அவங்க அங்கிள் கூப்பிட்ருந்ததா சொன்னாங்க, அதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே என்னத்த சொல்ல, உங்கள் அங்கிள் இருக்காரு பாரு, சும்மாவே இருக்க மாட்டாரு, டயாங்க போட்டு ஏதாவது நோண்டி அவன்கிட்ட வாங்கி கட்டிக்கிறதுலே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, ஆமாம் உனக்கு இந்த விஷயம் தெரியாதா, ஜியா தெரியும்ல, ஜியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு டயாங்குன்னு சொல்லிட்டு சுற்றுச்சான். இவர் என்ன பண்ணார், சரி பையனை வந்துட்டு எல்லாருமே பேசுகிறாங்க, பையனுக்கு வந்து ஏதோ குறை இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜியா அவங்க ஃபேமிலி வந்துட்டு இந்த மாதிரி ப்ரப்போசல் வந்து சொன்னோடனே இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். டயாங்க்கு பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே எந்த மாதிரின்னு சொல்லிட்டு, அவன் கட்டுனா உன்னை தான் கட்டுவேன்ற மாதிரி இருக்கான், அது உங்கள் அங்கிளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சோ இந்த மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு கான்ட்ராக்ட் கூப்பிட்டோன்னே பயங்கரமாக கத்தி அந்த பொண்ணு அழுது ஓடிடுச்சாமே, நீ அங்கே தானடி இருப்ப, உனக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்றாங்க. உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, என்னம்மா சொல்கிறீங்க, ஆமாம் வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிவிட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாங்க. உண்மையிலே வயன் டயாங் கிடக்கே நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், என்ன பண்ண ஒரு தடவை அந்த தப்பு பண்ணிட்டேன், இன்னொரு தடவை அதே தப்பு பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாத அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. உங்கள் தம்பியும் வந்துட்டு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஆமாக்கா ஜியா அந்த பொண்ணு வந்துட்டு டயாங் மாமா பின்னாடியே சுற்றிட்டு இருந்துச்சு, டயாங்கோடைய சொத்து அதெல்லாம் பார்த்துட்டு, அந்த பொண்ணுக்கு லவ்லாம் கிடையாது, ஆனால் டயாங் மாமா பின்னாடியே சுற்றிட்டு கிடந்துச்சு, இத்தனைக்கும் வந்துட்டு எங்கள் கிட்டலாம் கூட அன்றைக்கி பேசிச்சு, நான் அன்றைக்கி ஒரு ஷாப்பிங் மாலில் வச்சு பார்த்தேங்க்கா, அது ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்துச்சு, என்னை பார்த்தோன்னே என்னையும் வந்துட்டு பேசிச்சு, இந்த மாதிரி ஓடுகாலியோட தம்பி அப்படின்லாம் பேசிச்சு, நான் என்ன பண்ணேன் கோவத்தில் கத்தி விட்டேன், அவள் ஓடி போயிட்டா, போகும்போதே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போனா டயாங் எனக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனான், ஆனால் எனக்கு தான் தெரியுமே டயாங் மாமா யார் பின்னாடி சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அதனால இந்த பொண்ணு நல்லா அசிங்கப்படுவான்னு நினச்சேன், நல்லா வச்சு செஞ்சுட்டாராமே, அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு பேசும்போது அந்த பொண்ணு ஏதோ பேசிச்சான், அது டயாங்க்கு பிடிக்காம பயங்கரமாக கத்தி திட்டிருக்காரு, அந்த பொண்ணு அரண்டு அழுது ஓடிருச்சாமே அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க, இதுதான் அன்றைக்கி நடந்துச்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ உள்ளே இவங்க 2 பேர் போயிருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரில, ஜியா அழுதுகிட்டே ஓடி வந்தா, அதுதான் உங்களுக்கு தெரியும், என்ன உள்ளே பேசுனாங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியே ஷாக்டாக நிற்கிறீங்க. நீ இப்படி ஷாக்லேயே இரு, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்குது, நிறைய ஃபிகர்ஸ்லாம் வேறு இங்கே வந்திருக்காங்க, நான் யாரை கரெக்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் மண்டையிலே தட்டி ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறீங்க. அவனும் போயிடுறான். நீங்கள் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேக் இருக்கார்ல அவர், அப்புறம் கிம் ஃபேமிலியோட அந்த ஒரு அங்கிள் இருப்பார் இல்லையா,
அந்த மேனேஜர் மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நம்பிக்கையான ஆள். அவங்க 2 பேரும் வந்துட்டு ஏன் அப்படின்னு கத்திட்டு வராங்க. நீங்களும் வந்துட்டு அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்க ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. என்ன வயன் அதிசயமாக இன்றைக்கி கொஞ்சம் ஸ்மைலோடு இருக்க, எல்லாம் உங்கள் அம்மா தம்பி பார்த்ததுனால தானே அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. ஆமாம் அங்கிள், ரொம்ப நாள் கழித்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு குட், எப்படி சொல்கிறதுனே தெரில, ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் சொல்லலாம் போல். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கு நிறைவாக இருந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்புறம் நாளைக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது உனக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லி நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே என்னென்னு கேட்குறீங்க. நாளைக்கு உன்னுடைய கம்பெனி, உங்கள் அப்பா கம்பெனியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற போகிறாங்களாம். ஓனர்ஷிப் வந்துட்டு உன் தம்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆதான், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோடனே நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. ஏன் வயன் உனக்கு அந்த ஓனர்ஷிப் வேணும் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லிடுறீங்க, எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அங்கிள், என்ன என் தம்பி தானே வச்சுருக்க போகிறான், என் தம்பி விளையாட்டு பையன் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒர்க்குன்னு வந்துட்டா நல்லா சீரியஸாக பண்ணுற ஒரு இது இருக்க வந்துட்டு டேலண்ட் அதிகமாகவே இருக்குது, அதனால் எனக்கு கவலை இல்லை, என் தம்பி பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க உங்களை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பரவாயில்லையே வயன், என்னதான் வீட்டுக்கு மூத்த பொண்ணாக இருந்தாலும் அது எனக்கு தான் வேணும்னு அந்த இடத்துல எதுவுமே அடம் பிடிக்காமல் உன் தம்பிக்கு நீ விட்டு கொடுத்தா அவனை எவ்வளோ புகழ்ந்து பேசுகிற, உன் மனசு யாருக்குமே வராது வயன், உன்னை பற்றி தான் யாருக்குமே இங்கே எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறாங்க. விடுங்க அங்கிள், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, மாற்ற முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜேக் பேசுகிறாரு, வயன் கண்டிப்பாக மாறும், இது கண்டிப்பாக மாறும், நான் அச்சு சொல்கிறேன், சூன் மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்மைல் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ என்னோடய பேச்சை நம்பு, கண்டிப்பாக உனக்கு ஏதோ லைஃப்பில் பெருசாக உனக்கு காத்துட்ருக்கு அப்படின்ற ஒரு ஹோப் மட்டும் நீ விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் ஹேண்டை வந்து ஷேக் பண்ணிட்டு, சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அவ்வளோதான், எங்களுக்கு தண்டனக்கா தான், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நீங்களும் அங்கே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தருதல் அந்த ஜியா பொண்ணு வந்து உங்களை நோட் பண்ணிட்டா, உட்காந்துருக்கிறத பார்த்துட்டா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அல்லக்கைஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் அங்கே வரா. இங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கள், ஓடுகாலி வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வரா. உங்களுக்கு அதுக்கு பேரை கேட்டோடனே கோவம் செம்மையாக வருது. இருந்தாலும் சைலண்ட்டாக அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அவன் நின்றுக்கிட்டே பேசுகிறான். என்னம்மா ஓடுகாலி, இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க, யார் கூட வந்திருக்கீங்க, யார் கூட அன்றைக்கி ஓடி போய் இப்போ யார் கூட வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு உங்களை ரொம்ப வம்பு கிழக்கிறா. நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, நீ பாட்டுக்கு பேசிட்டு போ, எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இங்கே நான் வந்து நிற்கிறேன், இவ்வளோ திமிரோடு உட்காந்துருக்க, ஆஃப்டர் ஆல் நீ ஒரு செக்ரட்டரி, உனக்கு இவ்வளோ திமிரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பேசிகிட்ருக்கா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அல்லக்கைஸும் வந்து பேசுகிறாங்க. எவ்வளோ திமிரு பாருங்களேன் இந்த பொண்ணுக்கு, யார் இங்கே சிஇஓ நிற்கிறாங்க அப்படியே உட்காந்துட்டு திமிராக பேசிகிட்ருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பேசியிருக்கா. நீங்கள் எதுவுமே பேசல, சைலண்டாக தான் இருக்கீங்க. பட் ஸ்டில் உங்களை போட்டு அடிக்கிறாங்க. எதுக்குன்னு உங்களுக்கு தான் தெரியுமே, ஏன்னா நீங்கள் டேயாங் கூட இருக்கிறதா அவளுக்கு பிடிக்கல. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ஓடிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாச்சு உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு இவள் ஒரு படையை கூட்டின்னு வந்து பேசிகிட்ருக்கா. அதில் இருக்கிற பொண்ணுங்களும் வந்து உங்களை எவ்வளோ பேச முடியுமோ மட்டமாக பேசிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, இவளுங்க பேசுகிறது பேசிகிட்டே தான் இருப்பாளுங்க, நம்ம வந்து இது கேன்சல் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துருக்கீங்க. அவள் வந்துட்டு ஜியா அந்த இன்னொரு பக்கம் சோஃபா பிளேஸ் இருக்கும்ல அங்கே வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறான். என்னம்மா வயன், நான் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், எனக்கு தெரியும், பார்த்தாலே தெரியுதே, ஓடி போன நீ எதுக்கு திருப்பி வந்திருப்ப, டேயாங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தானே நீ ஓடின, எல்லாரும் அதான் சொல்லிகிட்ருக்காங்க, திருப்பியும் வந்திருக்கேன்னா டேயாங் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான், கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க அப்படி தானே அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கா. உங்களுக்கு அவள் பேசுறதை கேட்டோடனே செம்மையாக கோவம் வருது. என்ன தைரியத்தில் இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. அவள் அப்படியே பார்த்துட்டு, எஸ் எனக்கு எல்லாமே தெரியும், டேயாங்க்கு ஏதோ குறை இருக்குது, எல்லாமே எனக்கு தெரியும், தெரிஞ்சும் நான் ஏன் டேயாங்க தெரியுமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா டேயாங்க்கு வந்து அவ்வளோ சொத்து இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு வேணும்ல அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கா. உங்களுக்கு அதெல்லாம் கேட்டோடனே கடுப்பாக இருக்குது. ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவனை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டேயாங் வந்து எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். டேயாங் யாராவது சொன்னால் விட்டே கொடுக்க மாட்டீங்க நீங்களும். பட் இவன் இந்த மாதிரி பேசும்போது உங்களால் பொறுத்துக்கவே முடியல. நீங்கள் அப்படியே பேசிடுறீங்க. எங்கே பாரு ஜியா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா உனக்கு மரியாதையே கிடையாது, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போய்டு அப்படின்றீங்க. அவளுங்க அந்த அல்லக்கையே இவெல்லாம் ஷாக் ஆகிடுறா. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி பேசும்போது ரொம்ப பொலைட்டாக பேசுனீங்க, இப்போ உங்களோட டோன்லேயே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வார்னிங் தெரியுது, கோவமாக இருக்கீங்கன்னு தெரியுது.
உனக்கெல்லாம் எதுக்குடி கோவம் ரோஷம்லாம் வருது? ஓடுகாலி தானே நீனு, உனக்கு எதுக்குடி ரோஷம்லாம் வருது? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு செக்ரட்டரி, நான் இப்படி தான் பேசுவேன், நீ அடங்கி தான் போகணும் அப்படின்றாலாம். நீங்கள் அவளை பார்த்துட்டு, இப்போ என்ன உனக்கு பேசணுமா, போ தெருவில் போய் பேசு, 4 காசாவது போடுவாங்க நீ பேசுகிற பேச்சுக்கு, வெக்கமா இல்லை? ஃபியான்சி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறேன், அவரை பற்றி தப்பாக பேசுகிறேன், உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்திடுறீங்க. அவள் அல்ல கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவ்வளோ நீங்கள் இந்த மாதிரி பேசினோன்னே, என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்ற மாதிரி குசு குசுன்னு பேசுகிறாங்க. ஜியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவள் எஞ்சி நின்றுட்டு, நீ யார் என்ன பேசுகிறேன்னு பார்த்தா பேசிகிட்டு இருக்கியா, வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ரொம்ப திமிராக பண்ணிகிட்ருக்க, அன்றைக்கி என்ன அப்படியே ஒரு பொட்டி பாம்பா அடங்குனா இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கிட்ட எனக்கு என்னடி நடுவில் இருக்குது, அவனை பேசினா உனக்கு என்னடி எரியுது, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் என்னன்னாலும் பேசுவேன், உனக்கு என்னடி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கத்துறா. நீங்கள் அப்படியே எந்திச்சு நின்று அவளை பார்க்குறீங்க. பாரு, உனக்கு டேயாங்க்கு என்னமோ நீ பேசிகிட்டு இருக்க, ஏதோ கனவுல இது மிதந்துக்கிட்டு இருக்க, ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஆனால் ஏன் முன்னாடி டேயாங்க அப்படி பேசாத, உனக்கு அதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, எந்த ஒரு யோக்கியதையும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ, யோகியதையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? ஓடி போனவ தானடி நீனு, டேயாங் இவ்வளோ பேசுகிறியே, டேயாங் வந்து விட்டு கொடுக்காம பேசாதன்றியே, டேயாங் கல்யாணத்துலேருந்து அப்புறம் எதுக்குடி நீ ஓடி போன? உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, பதில் அங்கே இல்லை, ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு, அதனால தான் நான் போனேன் அப்படின்னு திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கோவம் வந்துடுது பயங்கரமாக, பலார்னு அரைஞ்சிடுறீங்க. அங்கே இருக்க அல்ல கைஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அவளும் வந்துட்டு அந்த கணத்தை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே முறைச்சி சொல்கிறீங்க, பாரு, இன்னொரு தடவை நீ டேயாங் பற்றி ஏதாவது பேசுன, உனக்கு மரியாதை அவ்வளோதான், நீ யாராக இருந்துட்டு போ, என்ன வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் வச்சுருப்பா கையில், அந்த ஒயின் அது வந்து உங்கள் மேலே ஊற்றிடுறா. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயின் ஊற்றுனதான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த அல்ல கைஸ் எல்லாருமே பார்த்துட்டு அவள் அங்கே பேசிட்டு திருப்பி அடிக்கலான்னு வரும்போது யாரோ ஒருத்தவங்க அவளோட ஹேண்டை பிடிச்சிடுறாங்க. யாருடா அதுன்னு பார்த்தா உங்களோட தம்பி தான். உங்கள் தம்பி வந்துட்டு, யார் நீ, எதுக்கு என் அக்கா மேலே கை வாங்கிட்டுருக்க, வாடா ஜோஷ், என்னது உங்கள் அக்காவை அடிக்க வந்து உங்களுக்கு கோவம் வருதா, அவன் அடிக்கும்போது நீ எங்கே இருந்த அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஏய், யார் நீ, எவ்வளோ தைரியம் இருந்தா லீவயன் அவங்க மேலேயே நீ வைனை ஊற்றிட்டுருப்ப, நான் பார்த்துட்ருப்பேனான்னு சொல்லிட்டு அந்த கை வந்துட்டு பிடிச்சிருப்பார்ல, அப்படியே அவளை தள்ளிடுறாங்க. அந்த அல்ல கைஸ் மேலே வந்துடுறான். அப்போ உங்கள் மேலே பார்த்துட்டு, என்னக்கா என்னாச்சு, பிரச்சனை பண்ணுறாளா இவன், வைன்லாம் கொட்டி விட்டுருக்கா, எவ்வளோ தைரியம் இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கோட் போட்டிருப்பான் பிளேசர், அதை கழட்டி உங்கள் மேலே போட்டு விடுறான். நீங்களும் வந்துட்டு, இல்லை ஜூஸ் விட்டுரு, பிரச்சனையை பெருசாக்காத, இல்லைக்கா இவளுக்கு நல்லா வேணும், நல்லா நாள் போட்டால் தான் கேட்பா, எவ்வளோ தைரியம் இருந்தா அவங்க மேலே வைனை ஊற்றிட்டு இப்படி சண்டைக்கு வந்து நிற்கிறான்ற மாதிரி அவன் ரொம்ப துள்ளிட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு வேணாம் ஜூஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜியா வந்துட்டு, ஓ இதை பாருங்கப்பா, ஹோல் ஃபேமிலியே கூட்டு கலவாணி தான் போலையே, அங்கே வந்துட்டு எவ்வளோ தூரம் ஏமாற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இப்போ நல்லவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, ஓடுகாலியோட தம்பி அப்படின்ட்டு வந்து ரொம்ப பேசி சிரிச்சிட்ருக்கா. உங்கள் தம்பிக்கு ரொம்ப கோவம் வருது, அவர் சண்டை போடலான்னு போனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு அவனை பண்ண முடியல, அவனை அப்படி பிடிச்சி வச்சுருக்கீங்க. அக்கா நீ விட்டுக்கா, இன்றைக்கி உள்ள ஒரு வழி பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து மொத்த பார்ட்டியில் இருக்கிற எல்லா அட்டென்ஷன் உங்கள் பக்கம் தான் திரும்புது. உங்கள் தம்பி ரொம்ப கோவப்படுறான், டே வேணாண்டா எல்லோரும் பார்க்குறாங்க, வேணான்றீங்க. அவள் வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். ஓடுகாலியோட பொண்ணு ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொத்த ஃபேமிலியும் பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, பட் ஸ்டில் வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சைலண்ட்டாக அந்த இடத்துல கண்ணை மூடிட்டுருக்கீங்க. அந்த அசிங்கத்தெல்லாம் ஏற்றுட்ருக்கீங்க, அவள் பேசிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இவளை இங்கே ஏதாவது பண்ணால் உங்கள் அப்பா அதை கவனித்து உங்கள் அப்பா ஏதாவது சொல்லி உங்கள் அப்பாவுக்கு அசிங்கமாகிடக்கூடாது, லாஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக அந்த இடத்துல நிற்கிறீங்க. அவள் பேசிக்கிட்டே இருக்கா, அவளோட இல்லைன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா எல்லாரும் முன்னாடியுமே. உங்கள் ஃபேமிலியே இப்படி தான், நல்லா வந்துட்டு உங்கள் அப்பாவும் அவரோட அப்பாவும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருந்து உங்கள் அப்பாவே நல்லா உங்களை ஏமாற்றி இது பண்ணி அமுச்சிட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் இது வந்து போட்டிருப்பாரு, பொய்யான நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவையும் பேசுகிறா. உங்கள் அப்பாவை பேசினோடனே உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, உச்சக்கட்டமாக கோவம் வருது. நீங்கள் அப்பயும் வந்துட்டு இவளை அடித்தா இப்போ ஏதாவது பண்ணால் உங்கள் அப்பாவை தான் ஏதாவது சொல்லுவாங்கன்ற அந்த ஒரே காரணத்துக்காக அமைதியாக அந்த இடத்துல கையை முறுக்கிட்டு நிற்கிறீங்க. உங்கள் தம்பியும் பேசுகிறான். இதுக்கு மேலேயும் நீ எப்படிக்கா அமைதியாக இருக்க, நம்ம அப்பாவை பற்றி அவள் பேசிகிட்டு இருக்காக்கா, நம்ம ஃபேமிலியவே இழுக்கிறாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லைடா வேணாம், இப்போ அப்பாவுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன், இவ ஏதாவது பேசி நம்ம ஏதாவது இவளை பண்ணி இவ போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி அப்பாவோட பேர் இன்னும் ரெப்புடேஷன் அழிஞ்சு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை, இவ பேசியே நாரடிக்கிறாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் தம்பி இது பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்துட்டு, நீ என்னடா ரொம்ப துள்ளிகிட்ருக்க, இல்லை இவன் கூட பிறந்த அக்கா தானே, உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருது, இன்னும் உங்களுக்குள்ளே ஏதாவது அஃபேர் இருக்கா
அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அக்கா ஏதோ சொன்னோடனே அப்படியே பற்றிக்கிட்டு வர, என்ன உங்கள் அக்கா உங்க கூட படுத்திருக்காளா அப்படின்ட்டு வந்து ரொம்ப கேவலமாக மட்டமாக பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. உங்கள் தம்பிலாம் அப்படியே அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டான். அடிக்கலான்னு போகும்போது அவளுக்கு செம்மையாக பல்லாருன்னு ஒரு அறை விழுது. யார்டா அதுன்னு பார்த்தா டேயாங்க. எல்லாருமே அங்கே ஹோல் பிளேஸே வந்து ஷாக் ஆகிட்டாங்க. டேயாங் பல்லாருன்னு அடித்த சவுண்ட் அந்த மாதிரி. அந்த பொண்ணுக்கா வலி தாங்க முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்க அல்ல கையெல்லாம் பிடிச்சிடுறாங்க. அல்ல கைக்கு பயமாயிடுச்சு டேயாங்க பார்த்தோன்னே. டேயாங் அவ்வளோ கோவத்தில் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தான் பார்க்குறாரு தம்பி. பார்த்தோன்னே அவன் வந்து பயத்தில் பின்னாடி போயிட்டான் டேயாங்க பார்த்தோன்னே. ஏன்னா டேயாங் செம்ம கோவத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேயாங் உங்கள் மேலே அந்த கோட் போட்டிருப்பார் இல்லையா, அந்த தம்பியோட கோட்டு, அதை கழட்டி அவன்கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு அவரோட கோட் எடுத்து மேலே போட்டு விட்டுட்டு அப்படியே ஒரு டெத்து கிளார் தான் அவளுக்கு. அவங்க பயப்படுறாங்க. ஜியாவோடைய குரூப் ஃபேமிலி இருப்பாங்கள்ல, அவங்க மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஜியாவை பார்த்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்டு பதறாங்க. ஏன்னா டேயாங்கை பார்த்துட்டு அவங்களுக்கே பயம் கொஞ்சம். ஏன்னா டேயாங் என்ன மாதிரின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் எப்படி சொல்லுது, ஒரு ரிலேட்டிவ் குரூப் அந்த மாதிரி தான். ஸோ எல்லாருக்குமே டேயாங் பற்றி மேக்ஸிமம் தெரியும். அங்கே கிம் ஃபேமிலி, லீ ஃபேமிலின்னு சொல்லி எல்லாருமே வந்துடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. டே வந்துட்டு அவங்க பக்கம் திரும்பி, இதுக்கப்புறம் ஜியா குரூப் கம்பெனிஸ் உங்கள் கூட எங்களுக்கு எந்த கான்ட்ராக்டும் கிடையாது, லாஸ்ட்லே உட்காந்து இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, ஐயோ டேயாங் தம்பி என்னாச்சு, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் மரியாதை எதுவுமே சொல்லி கொடுத்து வளர்க்கல போல், யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியாமல் பேசிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஜியாவோட அம்மா வந்துட்டு, ஏன் அவள் பேசுன என்ன தப்பு இருக்குது, ஓடுகாலி தானே இவ அப்படின்ற மாதிரி சொல்லி பேசும்போது டேயாங்க்கு செம்மையாக கோவரத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா, இல்லை அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொன்னால், இவ சொல்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது, இவ ஓடி போனவ தானே, இப்படி இருந்தோம் இவன் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான், இவனுக்கும் வைக்கல அவளுக்கும் வைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு, இல்லை இதுக்கு மேலே பேசாத நீன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, சாரிப்பா எங்களால் தான் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மொமெண்ட்டை எடுத்ததுக்கு சாரின்ற மாதிரி சொல்லிட்டு பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. அப்போ போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லை, பேசிட்டு அழுதுகிட்டே தான் இருக்கா. நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, இவள் இவ்வளோ தூரம் பண்ணி ஓடி போன பிறகு இவளுக்கு எதுக்கு இவள் எப்படி சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி அழுது பேசிகிட்டே தான் போகிறவ திருப்பி ரிட்டன் வர அவங்க கூட்டிகிட்டு வர அவங்க தடுக்கணும்னு பார்க்குறாங்க. இல்லை நான் கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறா, உனக்கு ஏன் இவ்வளோ இது இவன் மேலே, அவள் உன்னை அன்றைக்கி தூக்கி எறிஞ்சிட்டு போனவ தானே, எதுக்கு இப்போ திருப்பி வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறேன்ற மாதிரி கேட்டோடனே உங்களுக்கே லைட்டாக கில்ட்டினஸில் குத்துது. பிகாஸ் அவள் வந்துட்டு சொன்னது கரெக்டு தானே, நீங்கள் அன்றைக்கி ஓடி போயிருந்தும் வந்து டேயாங் வந்து உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நிற்கிறாருல, அது அவள் சொல்லும் போதும் உங்களுக்கு லைட்டாக கில்ட்டினஸில் குத்துது. இப்போ டேயாங் சொல்லிடுறாரு, உங்கள் யாருக்கும் அது தேவையில்லை, சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை இருந்தால் தானே சொல்கிறதுக்காங்க. ஏன் டேயாங், அவள் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போனவ, அவள் உனக்கு வந்துட்டு வேணும், நீ வேணும்னு இருக்கேன், நீ வந்து எல்லாருமே நான் அசிங்கப்படுத்துகிற, உனக்கும் அவளுக்கு அப்படி என்ன தான் நடுவில் இருக்குது, ஆஃப்டர் ஆல் ஒரு 6 months கான்ட்ராக்ட் போட்டு இப்போ 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவள் ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக டெப்த்தாக பேசுகிறாள். அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிய இருந்திருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசி ஒரு மாதிரி போட்டு உடைக்கிறான். பட் டேயாங் வந்து கத்திடுறாரு, பிகாஸ் ஐ லவ் ஹர், அவ்வளோதான், சொல்லணுன்ற அவசியம் இல்லை. யார் சொன்னா 6 மாதம் கழிச்சு நாங்கள் 2 பேர் பிரிஞ்சு போயிடுவோன்னு, 6 மாதம் முடிஞ்ச உடனே நான் அவளை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிடுவேன். இங்கே யாருக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, அவள் என் பொண்டாட்டி, யார் நினச்சாலும் இதை மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு போயிடுறாரு அங்கேருந்து. நீங்களும் வேகமாக நடந்து போயிடுறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ பேர் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படி பேசி உங்களை கூப்பிட்டு போகிறாரில்ல, யாராலையுமே நம்ப முடியல. ஜியாலாம் அப்படியே ஸ்டன் ஆயிடுறா. அங்கே கிம் ஃபேமிலி, லீ ஃபேமிலி எல்லாருமே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே டேயாங்கியே தான் பார்த்துட்டு போகிறீங்க. அப்படியே கார்கிட்ட போனோடனே அவர் உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி, உட்காரு, இல்லை உட்காரு அப்படின்றாரு. நீங்களும் வந்துட்டு உட்காந்துடுறீங்க சைலண்ட்டாக. அவர் அப்படியே அந்த காரில் ஏறி உட்காந்துட்டு வண்டியை வேகமாக எடுக்கிறாரு. நீங்கள் போகும்போது ஃபுல்லாக டேயாங்கியே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி இல்லையா. ஸோ உங்களுக்கு டேயாங் மேலே இந்த ஃபீலிங்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிடுது. இதுக்கப்புறம் வந்து டேயாங் விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுது. அவ்வளோ பேருக்கு மத்தியில் நீங்கள் அவ்வளோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, இருந்தும் அவர் உங்களை விட்டு கொடுக்கலல்ல. ஸோ அவரோட அந்த லவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரியலைஸ் ஆகிடுது. இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு வேணான்னு சொல்லி விட்டு போனால் நம்ம தான் வந்துட்டு ஒரு பெரிய ஜெம்மை தொலைச்ச மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சி மனசுக்குள்ளே நினச்சிட்டே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் வண்டி ஓட்டுற இதே தான் இவ்வளோ நேரம் வரும்போது அவர் பார்த்தாரு, இப்போ நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் வண்டியும் கரெக்டாக இந்த அவரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுறாரு. நீங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்க. ஒரு டோர் ஓப்பன் பண்ணி விடுறாரு. நீங்கள் இறங்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறீங்க. அவர் அதுக்கப்புறம் உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே ஷாக்டாக பார்க்குறீங்க. அவர் தூக்கிட்டு நடந்து போயிட்டு அந்த ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே ரூமுக்கு மேலே கூப்பிட்டு போயிட்டு அங்கே அப்படியே உங்களை தூக்கி அந்த பெட்டில் போட்டு டோரை லாக் பண்ணுறாரு. நீங்கள் பயப்படுறீங்க. ஷெண்டி,
அங்கே உன்னை அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவள் பேசிகிட்ருக்கா, உன் ஃபேமிலி அசிங்கப்படுத்துகிறா, அவ்வளோ தூரம் பேசும்போது நீ ஏன்டி வாயை மூடிட்டு இருந்த, உனக்கு வாய் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை தான் திட்டுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு இந்த டைம் வந்து எப்படி சொல்கிறது, பயம் அதெல்லாம் போய் இப்போ அவர் உங்களுக்காக பேசினார்ல, அவருடைய கோவத்தில் நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு லவ்வை பார்க்குறீங்க. இவ்வளோ நாள் அந்த கோவத்தை பார்த்து நீங்கள் பயந்துருப்பீங்க. பட் திஸ் டைம் அவருடைய கோவத்தில் உங்களுக்கு ஒரு லவ் தெரியுது. நீங்கள் அப்படியே லைட்டாக கண் கலங்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க. அவர் இவ்வளோ கேர் பண்ணுறாரு உங்களுக்காக, இவ்வளோ நடந்த பிறகும் சொல்லிட்டு உங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்குது மனசு பூரா. இருந்தும் நீங்கள் பண்ண தப்பு அந்த கில்ட்டினஸ் தான் உங்களை வந்து கஷ்டப்படுத்துது. அவர் அப்படியே தான் உங்களே தான் பார்த்து கேட்டுட்ருக்காரு. அவள் அவ்வளோ அசிங்கமாக உன்னை, உன் தம்பியை, உன் அப்பாவை, உன் அம்மாவைன்னு சொல்லி எல்லாரையும் அவ்வளோ பேசிகிட்ருக்கா. பழைய வயனாக இருந்தால் நீ எப்படி பேசியிருந்திருப்ப, ஏன் அங்கே வாயை மூடிட்டு இருந்த, உனக்கு வாய் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்ருக்காரு. திட்டிகிட்டே போயிட்டு அந்த வார்ட்ரோப்பில் ட்ரெஸ் இருக்கும்ல, உங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து போய் மாற்றிட்டு வாப்போ அப்படின்றாரு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கி போகிறீங்க பெட்லேருந்து. போகும்போது அவர் லைட்டாக ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் விட்டு பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வாஷ்ரூம்குள்ளே போய் ட்ரெஸ் மாற்றுறீங்க. அவரும் அங்கே இந்த பெட்டில் உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ அவருக்கு கால் வருது. அதாவது அவரோட அப்பா தான். டேயாங், சொல்லுங்கப்பா, நாளைக்கு மார்னிங் அங்கே லீ குரூப் ஆஃப் கம்பெனிக்கு வந்துடுங்க. சரி. அப்புறம் டேயாங், என்ன நீ இன்றைக்கி பண்ண விஷயம், அதுக்கு என்ன இப்போது? எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி காலை வச்சிடுறாரு. டேயாங்க்கு ஒன்றுமே புரியல அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் எந்திச்சு அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. நீங்கள் வெளியே வந்து பார்த்தா டேயாங்க காணோம். அப்புறம் அந்த பெட்டில் படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க இன்றைக்கி நடந்ததை பற்றி தான். அப்புறம் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயம், நீங்கள் பண்ண அந்த தப்பு, அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தூங்கிடுறீங்க. டேயாங் வந்துட்டு மார்னிங்கே வந்து உங்களை எழுப்புறாரு. நீங்கள் வந்துட்டு கண் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் எஞ்சி வந்திருக்காரு போல். எஞ்சி வந்துட்டு ஹாட் காஃபி பக்கத்தில் வச்சுட்டு இது குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் அவரோட ஹேண்டு பிடிச்சி அவரை ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அவர் திரும்பி பார்க்குறாரு. எதுக்கு? என்னால் முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு கண்ணை மூடுறீங்க. அவர் வந்துட்டு உங்களுடைய ஃபோர்ஹெட் அங்கே வந்து டச் பண்ணுறாரு. இந்த ஃபீவர் அடிக்குதா, என்னடி செய்யுது சொல்லு. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்திருக்கீங்க. அவர் அப்படியே இந்த பெட்டில் உட்காந்துட்டு என்ன செய்துவா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எந்திச்சி உட்காருங்க பெட்டில். என்ன தான் செய்து சொன்னால் தானே தெரியும். இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி பரவாயில்ல, வாங்க இன்றைக்கி நம்ம போகணும். ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. தம்பிக்கு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, என் சிக்னேச்சர் இருந்தால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த பெட்லேருந்து எந்திக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் நிற்கவே முடியல, ஒரு மாதிரி கேராக ஆகுது. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திச்சி போகிறீங்க. போயிட்டு உங்களுடைய ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹாட் காஃபி அது இருக்குள்ள எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல, அதை அப்படியே குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கீங்க. அவர் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கார் நீங்கள் பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் எந்திச்சி அவரும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ரெடி ஆகிட்டு வராரு வெளியே. வந்துட்டு உங்கள் டோருக்குள்ளே தான் வந்து பார்க்குறாரு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க டயர்டில், அப்படியே பெட்டில் லீன் ஆகி. அவர் வந்து என்னன்னு கேட்குறாரு. வயன், என்னாச்சு, என்ன செய்துடி, சொல்லுடி, சொன்னால் தானே தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இன்னும் ட்ரெஸ்ஸு கூட ஃபுல்லாக மாற்றலை, என்கிட்ட சொல்ல வேண்டியதா, நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த ஃபுல் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஹேர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தலையை வந்து தோட்டி விட்டுட்டு எல்லாமே பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறமா உங்களை கீழே கூப்பிட்டு போகிறாரு பொறுமையாக. கூப்பிட்டு போயிட்டு அங்கே டைனிங் டேபிள் இருக்கும்ல, அங்கே உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. அவரே செஞ்சு வச்சுருக்காரு போல். அதுக்கப்புறம் அவரே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஊட்டி விட வராரு. நீங்கள் வந்துட்டு வேணான்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்கேன், நானும் பார்த்துட்ருக்கேன். இப்போ நீ சாப்பிட்ல அச்சு பல்லெல்லாம் வச்சிடுவேன் அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே சாட முடியல, அப்படியே ரொம்ப கொமட்டிட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னாச்சு வயன், ஏன் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஃபீவர் ஏதாவது அடிக்குதா, ஏதாவது ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அப்போ ஒழுங்காக தின்னு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போகிறீங்க. நில்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு நீ இதை சாப்பிட்ற வரையும் விட மாட்டேன்னு சொல்லி உங்களை அந்த பிளேட் ஃபுல்லாக சாப்பிட வச்சிடுறாரு. நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருக்கீங்க வேணான்ற மாதிரி. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை அந்த சேர்லேருந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு
காரில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவரும் போயிட்டு அந்த சைடில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு போகிறாரு அந்த கம்பெனிக்கு. லீ கம்பெனிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி நிறைய பேருடைய கார்லாம் ப்ளேஸ் ஆகிருக்கு, பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்ம டேயாங்கோட அப்பா அவங்கெல்லாம் வந்துட்டாங்க போல். ஸோ அவர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை பொறுமையாக கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி உள்ளே போனால் நீங்கள் இப்படி நடந்துட்டு போனால் எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல, அதனால் வேணாம் நானே நடந்துக்கிறேன் அப்படின்றீங்க. இல்லை தேவையில்ல நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை சப்போர்ட்டுக்கு அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காரு, ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி. நீங்களும் அதுக்கப்புறம் நடந்து போகிறீங்க. லிஃப்ட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட க்ரௌடு, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிறாங்கல்ல. ஸோ ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட்டில் இருக்காங்க. நீங்கள் அதுக்குள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு அந்த க்ரௌடு இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அப்படி இருந்தும் சரி போய் தான் ஆகணும்னு சொல்லி டேயாங் கூட அப்படியே உள்ளே போய் நிற்கிறீங்க அந்த லிஃப்ட்டுக்குள்ளே. எல்லா டேரக்டர்ஸும் உங்களை பார்க்குறாங்க. மேடம் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? டேயாங் தம்பி எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் யாருக்கும் ஆன்சர் பண்ணுற நிலமையில இல்லை. ரொம்ப க்ரௌடாக இருக்கனால உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, திகட்டுமா அது மாதிரி சொல்லுவாங்கள்ல. சில பேருக்கு க்ரௌடாக இருக்கிற பிளேசஸ்லாம் செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. டேயாங் இதை நோட் பண்ணிட்டு நாங்கள் நல்லா தான் இருக்கோம். என்னப்பா 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, என்ன விஷயம், எப்போ திருப்பி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பிகாஸ் லீ குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு, அந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் அப்படி போயிருந்தும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. இப்போ 2 பேர் ஒன்றா இருக்கீங்களா அதனால் அப்படி கேட்குறாங்க. அப்போ டேயாங் வந்துட்டு கூடிய சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் லிஃப்ட்டும் போயிட்டு அந்த ஃப்ளோரில் நின்னோடனே எல்லாருமே வெளியே போகிறாங்க. டேயாங் நீங்கள் 2 பேருமே அப்படியே ஒன்றா போயிட்டுருக்கீங்க. போயிட்டு உள்ளே போய் பார்த்தா ஆல்ரெடி அங்கே உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. நம்ம கிம்மோட, அதாவது டேயாங்கோட அப்பா மிஸ்டர் கிம் அவருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க. ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, பேப்பர்ஸ் எல்லாம். உங்கள் தம்பியும் வந்துட்டு அங்கே இருக்கான். அவன் வந்துட்டு உங்களை பார்த்தோன்னே அக்கான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். உங்கள் அம்மாவும் அங்கே பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் உங்கள் அப்பா கூட இருக்கனால அங்கேருந்து வரல. உங்கள் தம்பி டைட்டாக ஹக் பண்ணிட்டு என்னக்கா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறான். நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. என்ன செய்யுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறீங்க. சரிவா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேர் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கான். டேயாங் முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே சரி வேலை முடிஞ்சிருச்சு நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் அவனை அப்படி தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ டேயாங் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் கூட கடுப்பா இல்லையா? எதுக்கு? உன்னை விட உன் தம்பிக்கு வந்துட்டு அந்த பொசிஷன் போகுதுன்னு சொல்லிட்டு. நான் ஏன் கடுப்பாக இருக்கணும்? என்னதான் இருந்தாலும் உன்னோட அளவுக்கு உன் தம்பிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ்லாம் கிடையாது. யார் சொன்னா அந்த மாதிரி? உன் குவாலிஃபிகேஷனே சொல்லாதா? என்னதான் இருந்தாலும் என் தம்பிக்கு டேலண்ட் எல்லாமே இருக்குது, எனக்கு தெரியும் என் தம்பியை பற்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி உங்கள் தம்பி விட்டு கொடுக்காம அந்த இடத்துல பேசுகிறீங்க. டேயாங் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் கூட தான் உட்காந்துருக்காரு. அப்போ எல்லா டேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. வந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்பீச்செல்லாம் கொடுத்து இந்த மாதிரி ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆக பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. உன் தம்பி அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. டேயாங் நீங்கள் 2 பேரும் பார்க்குறத பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்கள் தம்பியை பார்த்தா உங்கள் தம்பி அதுக்கப்புறம் உங்கள் மேலே இந்த கிளான்ஸ் எடுத்துகிட்டு வேறு பக்கம் பார்த்துட்ருக்கான். அங்கே எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக சைன் போட கூப்பிட்றாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போய் சைன் போடுறீங்க. போகும்போது உங்கள் அப்பா பக்கத்தில் தான் நிற்கிறாரு சைன் போடுற அந்த இடத்துல. ஸோ ஒரு லைட்டாக ஒரு பக்கம் அப்படியே ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு அங்கேருந்து போகிறீங்க. பட் உங்கள் அப்பா உங்களை கண்டுக்கவே இல்லை. எல்லோரும் ஃபைனலாக சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுமாதிரி ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சிஇஓ சிக்னேச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்துட்டு கூப்பிட்றாங்க உங்கள் தம்பியை. ஜோஸும் போகிறான். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. ஜோஸ் போயிட்டு சிக்னேச்சர் போடும்போது உங்கள் அப்பா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணுறாரு. அப்படியே பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அப்போ ஜோஸ் வந்து அந்த பேப்பர் வாங்கிட்டு அதை கிழிச்சிடுறான். எல்லாரும் முன்னாடியுமே எல்லாருமே என்னாச்சுன்ற மாதிரி எஞ்சி நிற்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியல. அப்போ அந்த பேப்பர் கிழிச்சிட்டு இந்த பொசிஷன் எனக்கானதில்லை, என் அக்காக்கானது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ உங்கள் அப்பா கத்துறாரு, டே என்னடா பண்ணிகிட்ருக்க, அந்த பேப்பர் எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்காரு. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ஆமாம் என்னாச்சு ஜோஷ் அப்படின்ற மாதிரி கேட்டால், நிறுத்துங்க நீங்கள் 2 பேரும், நீங்கள் 2 பேரும் என்ன தான் ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி சைடில் குவாலிஃபிகேஷன் எல்லாத்துலேயுமே பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு அம்மா அப்பாவாக தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாருமே கேட்குறாங்க என்ன டைம் இப்படி வேஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டால் அப்போ அவன் பேசுகிறான் ஜோஷ் வந்துட்டு, எல்லோரும் ஒரு 5 மினிட்ஸ் கொடுங்க, இது முடிஞ்சிடும் இப்போவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லார் முன்னாடி வந்து அவன் பேசுகிறான். இந்த ஓனர்ஷிப் நியாயமாக என் அக்காவுக்கு தான் போயிருக்கணும். என் அக்கா பண்ண ஒரே தப்பை வச்சு இவ்வளோ பெரிய பொறுப்பு, அவளுக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்பை என் தலையில் கட்டிட்டாங்க. ஒத்துக்கிறேன், என்னால் பண்ண முடியும் தான், எனக்கு இதில் ஆசைலாம் இருந்துச்சு தான். ஆனால்
இந்த கம்பெனி இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கான திறமை எல்லாமே என் அக்காட்ட மட்டும்தான் இருக்குது. என் அக்கா அன்றைக்கி ஒரு நாள் பண்ண தப்புக்கு என் அப்பா இவ்வளோ மாதம் கஷ்டப்படுற மாதிரி அனுப்பிட்டாரு. ஏன்பா, உங்களுக்கே தெரியுமே நம்ம வயன் என் அக்கா அவள் எப்படி பார்த்துக்குவா, எந்த அளவுக்கு அவளுக்கு டேலண்ட் இருக்குன்னு. ஆனால் அவள் பண்ண அந்த ஒரு தப்பை காரணம் காட்டி இப்படி இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்து அவளுக்கு நீங்கள் பழி வாங்குறதா நினச்சி இப்படி பண்ணுறீங்களே, நீங்களாம் ஒரு அப்பா தானாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறான். அப்போ உங்கள் அம்மா பேசுகிறாங்க, டேய் உனக்கு என்னடா தெரியும், எதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்குன்னு உனக்கு புரிஞ்சு தான் பேசுகிறியா, எனக்கு எல்லாமே தெரியுமா. அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவரோட ரெப்புடேஷன் போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, இதை சரி பண்ணுங்கிறதுக்காக என் அக்காவை நீ சரி பண்ணும் அடிமையாருன்னு சொல்லிட்டு அனுப்பியாச்சு. இப்போ அந்த பொசிஷன் கொடுக்கணுங்கிறத என்கிட்ட கொடுத்தாச்சு. என் அக்காவுக்கு கொடுக்கக்கூடாது, அவள் பண்ண தப்புக்கு காலம்புள்ள அவள் கஷ்டப்படணும்னு சொல்லி என்கிட்ட கொடுக்குறாரு. இவரெல்லாம் அப்பா தானாம்மா? நான் கேட்குறேன். ஏம்மா, நீங்களும் கூட தானே இருந்தீங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், தெரிஞ்சு எப்படி நீங்கள் அப்பாவுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நாள் கூட உறுத்துனது இல்லையாம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப விஸ்வர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க அவன் ஒரு பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு. அப்போ அவன் சொல்கிறான், நான் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இப்படி ஒரு தப்பு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இருந்துட்டேன். ஆமாம் தானேக்கா, சொல்லியிருக்கலாமேக்கா என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு. அப்போ கூட என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அந்த பொறுப்பு, அந்த தப்பு, தண்டனை எல்லாத்தையுமே நீயே எடுத்துக்கிட்டேக்கா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாருக்குமே என்னன்னே புரியல உங்கள் அம்மா அப்பாக்கே. ஆமாம், இந்த விஷயத்த அக்காவுக்கு தெரியப்படுத்தினதே நான் தான், அந்த டாக்டர் மூலமாக சொல்ல வச்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே யாருக்குமே எதுவுமே புரியல. அப்போ உங்கள் அப்பா கேட்குறாரு, என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் உளறதா செய்கிறேன், என்ன பண்ணுறது. அன்றைக்கி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தான் அக்காவை கடைசியாக பார்த்துட்டு வந்தேன். அப்போவே கேட்டேன், அக்கா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்போல்லாம் அப்பா ஜஸ்ட் அப்பாக்காக இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கிறேன், எனக்கு டேயாங்க பிடிக்காமலாம் இல்லை, ஆனால் இந்த கல்யாணத்தில் தான் உடன்பாடு இல்லை, இருந்தோம் அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி மேடை ஏறுறதுக்கு ரெடியாக இருந்தவ என் அக்கா. அவளை எல்லாருமே இன்றைக்கி ஓடுகாலின்னு பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு, அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான். அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, அந்த டாக்டருக்கு இந்த மாதிரி எல்லா விஷயமும் சொன்னது இவன் தான், சரிங்களா. ஸோ இவன் தான் இவனோட நம்பர் அங்கே கொடுக்கும்போது இந்த கன்ஃபர்மேஷன் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த நம்பர் கொடுக்கும்போது உங்களோட நம்பரை கொடுத்துருப்பான். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்போ வேகமாக அந்த டைம் கேட்டு எல்லாமே சொல்லுவாங்களே அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் வரும்போது உங்கள் நம்பரை கொடுத்துருப்பான். அவன் தெரியாதனமாக தான் கொடுத்துட்டானா இல்லை தெரிஞ்சே கொடுத்தானானுங்கிறது அவனுக்கே தெரில. அவன் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் வேக வேகமாக எழுதி கொடுத்துருக்கான் உங்கள் நம்பரை, பழக்க தோசத்தில் ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது எங்கேயாவது கொடுக்கணும், டேட்டா கொடுக்கணுன்னா நம்பர் கொடுக்கும்போது உங்கள் நம்பர் தான் கொடுப்பான். அவனுக்கு அவன் நம்பர் கொடுத்து பழக்கம் இல்லை, அந்த பழக்கத்தில் செஞ்சானான்னு கூட தெரில. அன்றைக்கி அவன் அந்த மாதிரி பண்ண போய் தான் உங்களுக்கு அந்த அம்மா கால் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை நான் எதிர்கூட பார்க்கல, அன்றைக்கே அவங்க டாக்டர் கால் பண்ணி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ தூரம் எங்கள் அப்பாக்காக நான் செய்கிறேன்னு சொன்னவன் அங்கேருந்து ஓடி போயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மொத்த ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அவளை ஒதுக்கி வச்சிங்க. என் அக்கா அவ்வளோ நல்லவ, ஆனால் நான் பண்ண ஒரே தப்பு, அந்த தப்புனால அந்த நல்லவங்கிற பேர் போய் ஓடுகாலின்னு சொல்லி என்னென்னமோ தெருவில் போகிற யாரும் என்னன்னு தெரியாத ஆளுங்களாம் எங்கள் அக்காவை பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு கண்ணிலேருந்து அப்படியே தண்ணியாக கொட்டிகிட்ருக்கு. அப்போ உங்கள் அப்பாவும் உங்களை தான் பார்க்குறாங்க, உங்கள் அம்மா எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. இவ்வளோ தூரமும் நான் பேசுகிறது எனக்கு இந்த எங்கள் அக்கா இது பண்ணணும் அப்படி இப்படி எந்த காரணமும் இல்லை, நான் பேசுகிறதெல்லாம் எங்கள் அக்காவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் தான். இந்த கம்பெனி நியாயமாக எங்கள் அக்காவுக்கு தான் போய் சேரணும், என் அக்கா மேலே இருக்கிற தப்பு கிளியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். இதெல்லாம் போக டேயாங் மாமாவை அவளுக்கு பிடிக்காம இல்லை, எனக்கு மட்டும்தான் தெரியும் டேயாங் மாமாவை அவள் எவ்வளோ லவ் பண்ணான்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பயம், டேயாங் மாமாவோட கோபத்தினால வந்த பயத்தினால தான் அவள் வேணான்னு சொல்லி அன்றைக்கி போயிட்டா. டேயாங் மாமா எப்படிப்பட்டவருங்கிறது எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் டேயாங் மாமாவை அவள் 4 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படி ஷாக்டாக பார்க்குறாங்க. டேயாங்குக்கு கூட ஒன்றுமே புரியல. ஆமாம் மாமா, அக்காவுக்கு உங்கள் மேலே ரொம்ப லவ் அதிகம், எனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும். ஆனால் உங்களோட கோபம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவளை பயத்துக்கு உள்ளாக்கி அவளை உங்ககிட்ட இருந்து தள்ளி போகிற மாதிரி வச்சிருச்சு. எங்கள் கோவத்தில் 4 பெண்ணை அவளை கஷ்டப்படுத்திடுவீங்களோன்ற அந்த ஒரு பயத்தில் தான் அவள் அன்றைக்கி அங்கேருந்து போனான்.
இது எனக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் அந்த டாக்டருக்கு நம்பர் கொடுத்த விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் மட்டும் அன்றைக்கி அப்படி பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பீங்க, இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொன்னோடனே உங்கள் அப்பா வந்து அந்த சேரில் அப்படியே உட்காந்துடுறாரு, ஒரு மாதிரி இடி விழுந்த மாதிரி. மிஸ்டர் கிம்மும் அங்கே எல்லாமே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே அங்கே ஷாக்கிங்காக இருக்குது இவன் சொன்னதெல்லாம் கேட்டு. நீங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க டேரக்டர்ஸ்லாம் பேசுறதை கேட்குறீங்க. ஸோ என்ன ஏதுனே தெரியாமல் தன்னோட ரெப்புடேஷன் வந்து இதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணையும் இப்படி அமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவையும் வந்துட்டு டேரக்டர்ஸ்லாம் தப்பாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் எந்திரிச்சு நின்று கத்துறீங்க, எனாஃப் அப்படின்ற மாதிரி சொல்லி எந்திரிச்சு நின்று கத்துறீங்க. அப்போ உங்கள் தம்பி உங்களை பார்த்துட்டு, ஏங்க்கா உண்மையை சொல்லிட்டேன்ட்டுண்ணா உனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணாமாக்கா, லீவ் எனக்கு நியாயமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அவனை ஒரு லுக்கு விட்டுட்டு, பாரு நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் மாற்ற முடியாது ஜோஷ், நீ எனக்காக பேசுனதே எனக்கு போதும். ஆனால் அப்பா எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் எடுக்க மாட்டார், எனக்கு அது நல்லாவே தெரியும். அதனால் நீ அப்பா பேச்சை கேட்டு நடந்துக்கோ, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வெளியே போயிடுறீங்க. எல்லாருக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. உங்கள் அப்பா அப்படியே நீங்கள் போகிறவங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. டயாங்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பின்னாடி வரலான்ற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணும்போது கிம் வந்து தடுத்துடுறாரு, வேணாம் அவளை விட்டுடு, தனியாக போட்டோம். என்னவா பேசிகிட்ருக்கீங்க, இல்லை விட்டுடா, அப்போல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் பின்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த ஸ்டேஜில் வந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்படி நடந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 படிக்கட்டு அந்த மாதிரி சைஸில் வந்துட்டு கிட்ட வரும்போது ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இடிச்சிடுறா தெரியாமல். உங்களை இடிச்ச இடையில் வந்து நீங்கள் அப்படியே போயிட்டு கீழே விழுந்துடுறீங்க. விழுந்த உடனே உங்களுக்கு அன்கான்ஷியஸ் ஆகிடுது ஒரு மாதிரியாக. அங்கே எல்லாருமே பரபரப்பாயிடுறாங்க. அதுக்கப்புறம் டயாங்க வந்துட்டு உங்களை எழுப்பி பார்க்குறாரு, நீங்கள் எந்திக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு உடனே உங்களை இமீடியட்டாக கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே இருந்த எம்ப்ளாயி வந்து இந்த விஷயத்த போயிட்டு மேலே போய் சொன்னோன்னே எல்லாருமே அங்கே ஷாக் ஆகிட்டு உங்கள் ஃபேமிலி அப்புறம் கிம் ஃபேமிலின்னு சொல்லி எல்லாருமே வந்து கிளம்புறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான். உங்களை அப்படியே கூப்பிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாரு. அப்போ வந்துட்டு டாக்டரும் செக் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் எல்லோரும் வெளியே நின்றுட்டுருக்காங்க ஒரு மாதிரி பயத்தில், வயனுக்கு என்னமோ ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறாங்க. எல்லாருமே அங்கே வரிடாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டரும் வெளியே வந்துட்டு, பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையும் நல்லா இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் கண்டிப்பாக அபார்ஷன் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியல. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன மேம் சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்டால், ஆமாம் பேஷண்ட் வந்து 2.5 months வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. டயாங்க்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டாக அங்கே நிற்கிறாரு. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பா வந்து கேட்குறாரு, இப்போ போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் தான், பட் ஒருத்தராக போனீங்கன்னா நல்லாயிருக்கும், மொத்த பேரும் போகாதீங்க, பேஷண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உள்ளே போகிறாரு. ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்து இந்த பெட்டில் அப்படியே கண்ணை மூடி தான் படுத்திருக்கீங்க. உங்கள் கிட்டே வந்து அவர் உட்காந்துட்டு உங்கள் ஹேண்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு, வயன் அப்பா தப்பு பண்ணிட்டேன்டா, என்னதான் இருந்தாலும் உன்னை அந்த மாதிரி பேசி காயப்படுத்திருக்கக்கூடாது தான், கோவத்தில் அப்பா பண்ணிட்டேன், கொஞ்சம் கூட யோசிக்காமல் மன்னிச்சுடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உங்களை ஹேண்டை கிரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக அழுகிறாரு. நீங்கள் அப்போ உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, அப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அழாதப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்பா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி அழுதுட்ருக்காரு. நீங்கள் அவரோட ஐஸ்லேருந்து வர டீயர்ஸ்லாம் தொடச்சிட்டு, நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், அது எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, நீ கவலைப்படாதப்பா, எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்றீங்க. அவருக்கு ரொம்ப அப்படியே அழுகையாக வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. இன்னும் குழந்த பிள்ளையாவே அழுகுறியப்பா, நான் தான் இன்னும் உன்னை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், நீயே வந்து பார்த்துட்டல கடைசியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஆமாம், அப்பா கொண்டு விட்டால் யாருடா இருக்கா, அதான் ஜோஸ் இருக்கானே, அவன் கிடக்கான், அவன் அம்மா பிள்ளை, நீ தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் பெக் பண்ணிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் உனக்காக ஒரு ஆள் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டு வெளியே போகிறாரு. உள்ளே டயாங் தான் வராரு. டயாங் உங்களை பார்த்துட்டே தான் வராரு. லைட்டாக அவருக்கு கண்ணில் டியர்ஸ் இருக்கிறத பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே எஞ்சி உட்கார ட்ரை பண்ணுறீங்க. ஒன்றும் தேவையில்லை, படு அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் அவர் உட்காந்துட்டு உங்கள் ஹேண்டு கிரிப்பாக பிடிச்சிட்டு, ஏன்ட்டு இப்படி பண்ண, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாமே, உனக்கு என்னை பார்த்தா பயம்னு சொல்லிட்டு,
உனக்கு என் கோபம் தான் பயம்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் மாற்றிருந்துருப்பேனேடி. அதுக்காக அன்றைக்கி அந்த ஒரு பயத்தை காரணமாக காட்டி ஓடி போயிட்டல. இப்போயும் அதான் பண்ண பார்க்குற. அப்படியே என் குழந்தைய தூக்கிட்டு போயிடலான்னு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னட்ட அவங்க சொல்கிறீங்க? ஆமாம், இப்பயும் அப்போ தானே பார்த்தேன். என் குழந்தையும் சேர்த்து மேலே கூப்பிட்டு போகலான்னு உனக்கு ஆசை, அப்படி தானே? குழந்தையா? ஆமாம், இந்த வயிற்றில் 2.5 மாதமாக ஒரு குழந்தை, ஒரு ஜீவன் இருக்குது. அது உனக்கே தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் தான் என்ன விஷயன்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம், இந்த குழந்தை கொஞ்சம் விட்டுருந்தா அபார்ஷன் ஆகிருக்குமா, டாக்டர் இப்போ தான் சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பாருவயன், உனக்கு என்கிட்ட வந்துட்டு ஏதாவது பயமாக இருக்கா, பிடிக்கலையா, என்கிட்ட சொல்லிவிடு. என்கிட்ட சொல்லி அதை நீ பேசி சால்வ் பண்ண பாரு. அதை பயத்தை அப்படி எனக்கே தெரியாமல் மறைச்சி வச்சு தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. ஆனால் நீ என்னை 4 வருஷம் லவ் பண்ணியிருக்கேன்ற விஷயமே எனக்கு தெரியல. பார்த்தியா எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அவருடைய மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்படிலாம் இல்லை டேயாங், எப்போயுமே நீங்கள் எனக்கு சூப்பர் ஹீரோ தான், மை ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்க டேயாங். என்ன தான் இருந்தாலும் அன்றைக்கி நான் பண்ணது பெரிய தப்பு. என் தம்பி சொல்லும் போது தான் எனக்கே புரிஞ்சுது. உங்கள் மேலே அவ்வளோ லவ் இருந்தோம், பயத்தை காரணம் காட்டி நான் இங்கேருந்து போனது தப்பு தான். அன்றைக்கே நான் பேசி சால்வ் பண்ணி தான் நீங்கள் சொன்ன மாதிரியே இவ்வளோ தூரம் ஆயிருக்காது தான். ஐம் ரியலி சாரி டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஐம் சாரி டு வயன், ஐ லவ் யூ ஸோ மச். ரொம்ப 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 லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்களே போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். நான் ஏன்டி போக சொல்ல போகிறேன், கிறுக்கி. லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. உங்கள் ஃபேமிலி, அவரோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லோரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சொல்லி கத்திட்டு. ஸோ ஆர்மிஸ் ஃபைனலி இந்த 2 ஷார்ட் வென் லவ் கனெக்ட்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஐ ஹோப் இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்து வந்து 1 ஷார்ட்ஸ் எல்லாமே வரும், சீரீஸ் வரும், வியோடைய சைக்கோஸ் லுனட்டிக் அப்சஷன் தான் வரும், அடித்து சொல்லுகிறேன். அப்புறம் ஜேகேஎஃப்எஃப் வந்துடும், 1 ஷார்ட்ஸும் போடுவேன். இதுக்கப்புறம் நிறைய பேரோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது நான் போட்டுருவேன். அங்கங்கே வாய்ஸ் வந்து மாறி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லிட்டலாக கொஞ்சோண்டி கோல்டு தொண்டை, அது விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சை போக்குங்கன்னு போட்டு பார்த்தாலும் சரியால. சரியாக தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அது மைல்டாக தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டோரியில் ரொம்ப தெரிஞ்சிருக்காது. பரவாயில்ல மிஸ், எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் போட்டேன். என்கிட்ட ஒரு கொஷின் இருக்குது. வயன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மேரேஜ் டைமில் எல்லா விஷயம் தெரிய வந்து ஓடி இருப்பாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வயன் பண்ணது கரெக்டாக தப்பா, அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒப்பீனியன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவையும் தாண்டி உங்களுக்கு வந்து அவள் பண்ணது கரெக்டுனா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் போடுங்க. இல்லைன்னா அதுக்கு வந்து உங்களோட ஒப்பீனியன் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு என்னென்ன மாதிரி வியூ இருக்குங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு லைட்டாக ஒரு ஆசை. ஸோ கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க வயன் பண்ணது தப்பா இல்லையாங்கிறத. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒரு பில்லவுட் ஆத்தரானா. டாட்டா, மிஸ், லவ் யூ ஆல், சிலக்குட்டி, ஸோ மச். சராங்கே பராஹே.